ஹே கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் போர்ட்டல் டு பிடிஎஸ் வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிமினாவோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் வந்துட்டு ஒய் புருஷா. ஸோ இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபரான அபிநயா அப்படின்றவங்க இந்த மாதிரி ஒரு ஒன் ஷாட் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன ஸ்டோரியை வச்சு தான் நான் இப்போ இந்த ஸ்டோரியை சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக கேட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நோட்டிஃபிகேஷனை பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போனதுக்கப்புறமா ஒரு கேரக்டரோட இன்ட்ரோவும் நீங்கள் அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ நான் ஸ்டோரி சொல்கிறேன். இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஜிமினாவோட ரூம் காமிக்கிறாங்க. ஸோ ஜிமினா நல்லா வேக்கப் ஆகிட்டு ஃபுல்லாக ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காரு. ஸோ அப்போ தான் ஜங்குக்கு பொறுமையாக எழுந்திரிச்சு, மச்சான் என்னடா சீக்கிரமாக கிளம்பிட்டா போல். ஆமாடா, இன்றைக்கி சோலோ சாங் ரிலீஸ் ஆகுதுல்ல, ஸோ அதனால தான். இருடா, நானும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன், நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே போகிறாரு. ஸோ ஜேகே போயிட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளாரே நம்ம ஜிமினாவோட பிஏ வந்துட்டு, சார் உங்களை பிடி உடனே கூப்பிட்டு வர சொன்னார். பட் ஆனால் நீங்கள் முன்னாடி கேட் வழியாக போக முடியாது, ஸோ பேக் சைடு தான் சார் போகணும் அப்படின்னு. ஏன் என்னாச்சு, எதுக்கு பேக் சைட் போக சொல்கிறீங்க, நம்ம ஃப்ரண்ட் சைடே போகலாமே அப்படின்னும் போது, இல்லை சார் நீங்கள் சோலோ சாங் இப்போ பாடியிருக்கீங்கள்ல, அதுக்கு காப்பிரைட்ஸ்க்கு வந்திருக்கு சார். ஸோ அது கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குது. ஸோ நைட்லேருந்து தான் அந்த இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் நியூஸ் பார்க்கலன்னு நினைக்கிறேன். என்ன காப்பிரைட்டா? ஹலோ, இது என்னோடய ஒரிஜினல் சாங்குங்க, இது என்னோடய சாங், இதுக்கு எப்படி காப்பிரைட்ஸ் கொடுக்க முடியும்? சார் அதுதான் சார் எனக்கும் தெரியல. நம்மளோட ஹேட்டர்ஸில் யாரோ ஒருத்தவங்க தான் இதுக்கு காப்பிரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருக்காங்க. நைட்லேருந்து இதை சால்வ் பண்ணுற பிடி ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. பட் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ பிடி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க சார். இல்லை எனக்கு புரியலை சார். நீங்கள் வெளியில் வந்தால் உங்களுக்கு ஃபேன் பேஸ் நிறையா இருக்குது. ஸோ ஃபேன் பேஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணாலும் நம்மளோட ஹேட்டர்ஸ் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வெளில இருக்குது. அதனால் இப்போ உங்களை உடனே பிடி வர சொன்னார். பட் ஆனால் இங்கேருந்து நம்ம ரொம்ப சேஃப்டியாக போயாகணும். அதனால தான் உங்களை பேக் சைடு ஒரு கார் வெயிட் பண்ணுது. ஸோ நீங்கள் அந்த காரில் தான் இப்போ நீங்கள் போகணும் அப்படின்னும் போது ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்னடா நடக்குது, அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சாங்கை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பான், திடீர்னு இதுக்கு காப்பிரைட்ஸ் வருதுன்னும் போது யாருக்குமே எதுவுமே புரியல. ஸோ அந்த காரில் ஜேகே அண்டு ஜிமின் 2 பேருமே போகிறாங்க. ஸோ பிடியை பார்க்க போகும்போது, ஜிமின் இதுக்கு காப்பிரைட்ஸ் வந்திருக்கு, இப்போ நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கொஞ்ச நாளைக்கு நீ இந்த பிளேஸை விட்டுட்டு கொஞ்ச நாளைக்கு நீ வெளியில் போய் எங்கேயாச்சும் தங்கு, அப்போ தான் இது சரி வரும். என்னடா சொல்கிற, என்னால் முடியாதுடா ஜேகே, நீ தாண்டா பேசணும். பிடி அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணான்னு உங்களுக்கே தெரியும்ல. புரியுது ஜேகே, பட் ஆனால் யோசிச்சு பாரு, இங்கே முன்னாடி எவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா, கொஞ்சம் நீ வெளியில் போய் பாரு அப்படின்னு சொல்லும்போது, வெளில போய் பார்க்கும்போது நிறையா பேர் போர்டெலாம் பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே வந்து ஜிமின் ஒரு ஃப்ராடு, சாங்கை காப்பிரைட்ஸ் பண்ணுறான், இவ்வளோ பெரிய ஐடாலாக இருக்கும், காப்பிரைட் பண்ணலாமா போகலாமா வரலாமான்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ்க்கு சொல்லித்தரவா வேணும், கண்டபடி இஷ்டத்துக்குன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நியூஸ்லலாம் இது பெரிய இஷ்யூ ஆகுது. அதனால் நீ இங்கே இருந்தனா பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டே இருக்கும். அதனால் நான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு உனக்கு கால் பண்ணுறேன், அப்போ நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னால் இங்கேருந்து போக முடியாது, ஒரு பிரச்சனையை கண்டு ஓடி ஒதுங்க மறைஞ்சிக்க சொல்கிறீங்களா, என்னால் அப்படி இருக்க முடியாது, இதை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜேகே வந்துட்டு, டே அதான் பிடி சொல்கிறாருல்ல கேளுடா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கப்புறம் வந்துக்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இரு. என்னால் முடியாது ஜேகே, இது என்னோடய சாங், என்ன நினச்சிட்ருக்க நீ, என்னோடய சாங்கை எவனோ ஒருத்தன் வந்து காப்பிரைட்ஸ் கொடுப்பான், நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, ஒதுங்கி போக சொல்கிறீங்க, என்னால் ஒதுங்கலாம் போக முடியாது. அப்போது உடனே நம்ம மற்ற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற இஷ்யூ போயிருக்கும். ஸோ அவங்களும் எல்லாருமே கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு இருக்கும்போது ஜிமின் என்ன பண்ணுறான்னா, கோவத்தில் போய்ட்டு ஒரு ரூம்குள்ளே போய்ட்டு லாக் பண்ணிக்கிறாரு. நம்ஜூன் கிட்டே பேசுகிறான். நம்ஜூன், இதுக்கு நீ என்ன சொல்கிற, எனக்கு இப்படி தான் தோணுது, இவன் இப்போதைக்கு கொஞ்ச நாளைக்கு இங்கே இருக்க வேணான்னு தோணுது நம்ஜூன், நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கிட்டே கேட்கும்போது, நம்ஜூன் வந்துட்டு, இல்லை பிடி நீங்கள் சொல்கிறதா கரெக்டுன்னு எனக்கும் தோணுது, இங்கே இருந்தானா இவன் ஒரு டென்ஷன் பார்ட்டி ஏதாச்சும் ஒன்று பண்ணிவிடுவான், அதனால் இவன் இங்கே இருக்கிறது தான் சரியாக வரும்னு எனக்கு தோணலை. ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும்போது, ஜேகே எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஜிமின் நைட்டு சாப்பிடுவான்ல, அப்போ சாப்பிடும்போது நீ என்ன பண்ணுற அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஜிமின் என்ன சொல்கிறார், ஜேகே என்ன சொல்கிறாருன்னா, என்னால் முடியாது, நான் தான் அவங்க கூட வந்தேன், நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிவிட்டு அவன் என் மேலே நம்ப மாட்டான், நான் எது கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான். நம்ஜூன் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ஜூன் வந்துட்டு சரி ஓகே அவன் என்னை நம்புவான், அதனால் எனக்கு தெரியும், நானே இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் வந்துட்டு என்ன பண்ணேன்னா, அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு மில்க் ட்ரிங்க் பண்ணுற பழக்கம் இருக்குது. ஸோ அப்படி மில்க் ட்ரிங்க் பண்ணும்போது அந்த மில்கில் வந்துட்டு ஹெவியான
அதாவது நல்லா டீப் ஸ்லீப் பண்ணுற அளவுக்கு ஒரு டேப்லெட் அதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ஜுன் எடுத்துகிட்டு போய் கொடுக்கவும் ஜிமின் வந்துட்டு எதுவுமே யோசிக்காமல் எடுத்து வாங்கி குடிச்சிடுறாரு. ஸோ குடிச்சிட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கிடுறாரு. ஸோ தூங்கி நல்லா எழுந்ததுக்கப்புறமா மார்னிங் கண் முழிக்கிறாரு. ஸோ அவர் கண் முழிக்கும் போது, மா என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் எங்கம்மா போச்சு? உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் அயன் பண்ணி டேபிள் மேலே கரெக்டாக வைங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? என்னால் முடியலம்மா, டெய்லியும் என்னால் அப்படி தேடிட்டு இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. யாரா அது நம்ம ரூம்குள்ளே ஏதோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டானுங்களா என்ன அப்படின்ற மாதிரி அவர் யோசிப்பார். என்ன அந்த பொண்ணு நல்லா தமிழ் பேசுகிற மாதிரியே ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னடா திடீர்னு நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி லைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ பார்த்தா அவரோட இன்டீரியர் மேலே இருக்கிற இன்டீரியர் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது என்னடா இது ஏதோ அரண்மனை மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறாரு. ஸோ ஒரு பெரிய வீடு. ஸோ அந்த வீட்டுக்குள்ளேருந்து இந்த மாதிரி நிறையா சவுண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்ருக்கு. ஏ வயன், அங்கே தானே நான் வச்சுருக்கேன், நீ என்ன லூசு மாதிரி கண்ணு தெரியுமா தெரியாதா? கண்ணு இருக்கிற இடத்துல வைக்காமல் வேறு எங்கேயாவது வச்சுருக்கேன்னு பாரு ஃபஸ்ட்டு ஒழுங்கா. அம்மா நான் கரெக்டாக தாம்மா தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல என்னோடய ரூமில் டேபிள் மேலே யூனிஃபார்ம் இல்லை. ஐயோ, இங்கே இல்லைனா என்னடி அந்த ரூமில் போய் பாரு. அங்கே நான் போனேம்மா, யாரோ ஒருத்தர் படுத்திருக்காருமா, அங்கே யாரும்மா அவர்? அதுவா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு, ஓகேவா? சரி அந்த ரூமில் இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனவுடனே அங்கே டேபிள் மேலே இருக்குது. மா தயவு செஞ்சு இனிமேல் இதை ஏன் டேபிளில் வைங்கம்மா, பக்கத்து ரூம் டேபிளில் தான் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு தெரியுதுல்ல, பக்கத்து ரூமில் அப்படியே அங்கே இருக்க டேபிள் மேலே எடுத்து போய் வச்சுருக்கீங்க. சரிடி வா, வந்து காஃபி குடிச்சிட்டு பாலை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு, மணி ஆயிடுச்சா இல்லையா, வேன் வந்துடும். ஐயோ வெயிட் பண்ணுங்கம்மா, ஒரு 5 மினிட்ஸ், இல்லை ஒரு 10 மினிட்ஸில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அவன் ரெடி ஆகிட்டு ஸோ கிளம்பி வரான். ஸோ கீழே அங்கே வந்து உட்காரும்போது தான் நம்ம ஜிம்மன் வந்துட்டு வெளியில் பொறுமையாக எழுந்திரிச்சு வராரு. அவர் கன்ஃபியூஷனில் இருந்து ஸோ வெளியில் எழுந்து வந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள்லாம் யார், இல்லை நான் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னும்போது நம்ம வயனோட அப்பா வந்துடுறாரு. ஸோ தம்பி ஜிம்மன், இது வந்துட்டு இந்தியாவில் இருக்க ஒரு சின்ன கிராமம்ப்பா, நீ இங்கே தான் இருக்க. உங்கள் பிடி தான் இங்கே அமுச்சு வச்சுருக்காரு. ஸோ உங்கள் பிடி என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ அதனால தான் இங்கே அமுச்சு வச்சுருக்காரு. உனக்கு ஏதோ உங்கள் ப்ராப்ளம்னு சொன்னான். ஸோ அந்த ப்ராப்ளம் போனோடனே நீ இங்கேருந்து போயிடுவப்பா. ஸோ உன்கிட்ட இங்கே வந்த உடனே இந்த ஃபோன் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கையில் கொடுக்குறாரு. எங்கே என்னோடய மொபைல் எங்கே அப்படின்னா, இல்லைப்பா இதில் உனக்கு தேவையானவங்களோட நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்குது, அதாவது உங்கள் பிடிஎஸ் மெம்பர்ஸோட நம்பர்ஸு, தென் உன்னோட பிடியோட நம்பர் மட்டும்தான் இருக்குது, நீ வேறு யார்கிட்டையும் இப்போதைக்கு காண்டாக்ட் வச்சுக்க வேணான்றதுனால இந்த ஃபோன் உன்கிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜிம்மனுக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இந்த ஃபோனை வாங்கிப்போம், மற்றபடி நம்ம மெம்பர்ஸ் யாருக்காவது கால் பண்ணி என்ன விஷயன்றதை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த ஃபோனை மட்டும் வாங்கிட்டு ரூமுக்கு போயிடுறாரு. ஸோ இப்போ வயன் என்ன பண்ணனா, உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளோட பால் எடுத்து குடிக்கிறான். அம்மா இவ்வளோ சூடாக இருக்குது, ஏம்மா இவ்வளோ சூடாக வச்சுருக்கீங்க, நான் சூடாக குடிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. எரியுது. சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கர்ட் ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கர்ட் ரைஸ் எடுத்து சாப்பிட்றா. இப்போ பரவாயில்லம்மா, இனிமேல் சூடாக வைக்காதீங்கம்மா, எப்போவுமே வைக்க மாட்டிங்களா, இப்போ ஏமா அப்படி வச்சிங்க? ஐயோ அது நான் ஜிம்முனுக்கு வச்சதை நான் மாற்றி உங்ககிட்ட வச்சுட்டேன்டி, ஜிம்முனுக்கு பாரு அங்கே இருக்கிறது ஆறி போயிருக்கு, இப்போ நான் இதை சூடு பண்ணி கொடுத்துக்குறேன், நீ அதை குடிச்சிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு கிளம்பிடுறான். ஸோ வேன் வந்தோடனே வேனில் ஏறிட்டு பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஸோ அவள் போகும்போது ஜிமின் கீழே இறங்கி வராரு. ஸோ ஜிமின் கீழே இறங்கி வந்தவுடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தம்பி வாங்க தம்பி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ ஜிமன் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டாரு. ஸோ ரூமுக்கு போனதுக்கப்புறமா ஜேகேக்கு ஃபோன் வருது. டேய் நான் நைட்டு அங்கே தானடா இருந்தேன், எப்பட்றா என்னை எங்கே அனுப்புனீங்க, என்ன நடந்துச்சு எனக்கு ஒன்றுமே புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் வந்து ஜேகே கிட்டே கேட்குறாரு. அப்போ ஜேகே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துச்சுடா, அதனால தான் உன்னை இங்கேருந்து அனுப்பிட்டோம், வேறு வழி இல்லை எங்களுக்கு. ஸோ நாங்கள் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுக்கப்புறமா நீ எப்பயும் போல் இங்கே வந்துடலாம், உன்னோட சாங்கும் ரிலீஸ் ஆகலாம், நீ வந்ததுக்கப்புறம் தான் உன்னோட சாங் ரிலீஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னமோ பண்ணி தொலைங்க, என்னால் இங்கேருந்து வர முடியாதபடி பண்ணிட்டீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்தியா சரியான பிளேஸு மச்சான், நீ நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. போடா, எனக்கு இங்கே என்ன ஒன்றுமே தெரியாதுடா, இங்கே ஏதோ ஒரு பெரிய அரண்மனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுடா. மச்சான் அவ்வளோ பெரிய அரண்மனையாடா அது? ஆமாண்டா, பெருசாக அங்கங்கே ஒரு ரூம்ஸ் எல்லாம் இருக்குது, இங்கே ஒரு குட்டி பொண்ணு வேற இருக்காடா. காலையிலே அவளால் தான் எழுந்தா, சும்மா காய்ச்சி மோச்சுன்னு கத்திட்டே இருந்தா யூனிஃபார்முன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கிறான்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன மச்சான், பொண்ணு வேற இருக்குது, ஜாலி தான். டேய் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடா அது. மச்சான் இப்போல்லாம் ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க தான் நம்ம ஊரில் பார்த்ததில்ல,
டேய் அது நம்ம ஊர், இது இந்தியாடா, எப்படி இருக்குன்னே தெரில, எங்கே போய் மாட்ட போகிறேன்னே தெரில. டேய் நீ எல்லாம் இப்படி பேசுனா எப்புட்றா, நீயே ஃப்ளர்ட்டி கிங்கு, நீயே இப்படிலாம் பேசுனா நாங்களாம் எங்கே போகிறது? டேய் இப்படி சொல்லி சொல்லி தான்டா என்னை பஞ்சராக்கி வச்சுருக்கீங்க நீங்கள். ம் என்ஜாய் பண்ணு மச்சான், பாய். ரொம்ப நேரம் உங்ககிட்ட போயிட்டு பேச வேணாம்னு சொல்லியிருக்காரு, நான் வைக்கிட்டா, டாட்டா பபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாரு. ஸோ ஜிமின், ஐயோ எல்லாம் சேர்ந்து என்னை மாட்டி விட்டானுங்களே, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்டே இருக்கீங்க. ஸோ அப்போ வயனோட அப்பா வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, ஜிமின் உள்ளே உட்காந்துட்ருக்க உனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் புரியுது, புது இடம், புது ஃபேமிலி, புது மெம்பர்ஸ், எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகலாம் தானே யோசிக்கிற. நீ பயப்படாமல் வெளில போகலாம், ஏன்னா நீ ஒரு ஐடால் அப்படின்றது வெளியில் யாருக்குமே தெரியாது, எனக்கும் என்னோடய மனைவிக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நீ எங்கே வேணாலும் போகலாம், பிரச்சனை கிடையாது, பட் ஊரை விட்டு மட்டும் வெளியில் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க, பட் ஆனால் உங்களுக்கு நான் இங்கே இருக்கிறதுல ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படிலாம் எதுவும் இல்லைப்பா, நீ இதுவும் வீடு மாதிரி நினச்சிக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வெளியில் கிளம்பிடுறாரு. ஸோ இது வந்துட்டு வயனோட வீடு தான். ஸோ வயனோட வீடு அப்படியே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஸோ ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். ஸோ வயன் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கா. ஸோ வயனோட அப்பா அம்மா 2 பேருமே நல்லா வெல் எஜுகேட்டட் தான். பட் ஆனால் அவங்களுக்கு இந்த கிராமத்தில் இருக்கிறதே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அவங்க வெளியில் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஊர் தலைவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயனோட அப்பா தான் ஊர் தலைவர். ஏன்னா அவங்களோட அதாவது இந்த வம்சாவழின்னு சொல்லுவாங்களா, ஸோ வம்சாவழியாகவே அவங்க தான் அந்த ஊருக்கு தலைவராக இருந்ததுனால தான் ஸோ நம்மளோட வயனோட அப்பாவும் அந்த ஊர் தலைவராக இருந்திருப்பார். ஸோ அவர் அங்கே அப்படி இருக்கிறதுனாலையோ என்னவோ அவர் வெளியில் எங்கேயும் மேக்ஸிமம் போனது கிடையாது. ஆனால் நல்லா படித்தவர் தான். ஸோ எல்லா நாலேஜுமே அவருக்கு இருக்குது. இருந்தாலுமே அவரால் அந்த ஊரை விட்டு வெளில போக முடியாது. ஏன்னா அந்த ஊரில் இருக்க டிசிஷன் எல்லாமே அவர் தான் எடுப்பார். அந்தளவுக்கு அவர் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்ற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறாரு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா, ஜிமின் இங்கே வரதில் வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர். ஏன்னா பிடி எந்த அளவுக்கு படிச்சிருக்காரோ அதே அளவுக்கு தான் நம்ம வயனோட அப்பாவும் படிச்சிருப்பாரு. ஸோ அவ்வளோதான், நான் இதுக்கு மேலே ஸ்டோரி சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இப்படின்னு போயிட்டுருக்கு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் போல் நம்ம வயன் என்ன பண்ணுறோன்னா ஸ்கூல் விட்டு உள்ளே வரா. வந்து பார்த்தோன்னா ஷோஃபாவில் அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. வந்தோடனே, மம்மி இன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா, இன்றைக்கி ஸ்கூலில் எல்லோரும் முன்னாடியும் ஒரு கொஷின்ஸ் ஒன்று சால்வ் பண்ண சொல்லி சார் கொடுத்துருந்தாரா, அது யாருக்குமே தெரியலம்மா, ஆனால் நான் போயிட்டு சால்வ் பண்ணிட்டேன் தெரியுமா, இன்றைக்கி என்னை எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. அப்புறம் இன்றைக்கி கிளாஸ் ரூமில் பீரியட்ஸ் ஆகிடுச்சுமா, எனக்கு ஸ்கர்ட் ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுச்சுமா, அப்போ நான் அழுதுன்னு தெரியுமா, தேம்பி தேம்பி நீங்கள் என் பக்கத்தில் இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேம்மா, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுமா, எனக்கு தூக்கமாக வருதுமா, ஏதாச்சும் கொடுமா எனக்கு வயிறு வலிக்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கா. அவங்க அம்மா, கம்முனிருடி எதுக்குமா வந்ததுலேருந்து கம்முனருன்னு சொல்கிறேன், நான் டெய்லி இப்படி தானே மேம் இவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பேன், இன்றைக்கி மட்டும் என் கம்முனருன்னு சொல்கிறேன், நான் பீரியட்ஸ் ஆச்சுன்னா நான் வேறு யார்கிட்ட போய் சொல்கிறது, உங்ககிட்ட தானே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. அப்போ டக்குன்னு அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் இது பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆப்போசிட்டில் பார்க்க ஜிம்முன்னு உட்காந்துருக்காரு. அம்மா இவர் தானம்மா காலையில் அங்கே தூங்கிட்டு இருந்தார், தூங்கு மூஞ்சி மாதிரி, இவர் யாரும்மா, நல்லா குட்டியாக குள்ளமாக இருக்காருமா, இவர் யார் அப்படின்னு சொன்னோடனே, என்னது குட்டியாக குள்ளமாக இருக்கானா அப்படின்ற மாதிரி ஜிம்மினோட மைண்ட் வாய்ஸ் போகுது. ஸோ அப்போ அவங்க அம்மா வந்துட்டு, வையன் வீட்டுக்கு வந்த கெஸ்ட் முன்னாடி இப்படி தான் பேசிகிட்டு இருப்பியா, எழுந்து உள்ளே போய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நான் உனக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். ஓகே மம்மி, ஆனால் இவர் நீ போயிட்டு வாடி, நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் முந்திரி கொட்டை. சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே ஃப்ரெஷ்ஷாக போயிடுறா. ஸோ ஜிமின் கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, சாரிப்பா என்னோட பொண்ணு தான், அப்போ காலையில் இவங்க தான் கத்திட்டு இருந்தாங்களா, ஆமாப்பா இவ தான் கத்திட்டு இருந்தா, ஸ்கூல் போயிட்டுருக்காப்பா, 10th படிச்சிட்ருக்கா, ஸோ அவளுக்கு கொஞ்சம் அப்படி தானே வச்சுக்கோயேன், ரொம்ப துருன்னு இருப்பா. ஸோ அவளால் உனக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ்னால் என்கிட்ட சொல்லு. இல்லை அப்படிலாம் இல்லை ஆண்டி, பரவாயில்ல. ஸோ ரொம்ப துருன்னு இருக்க பசங்களா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. என்னப்பா அவளுக்குள்ள ஒரு எப்படின்னா ரொம்ப ரொம்ப டல்லாக இருக்கும், ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது. நானும் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாதுடா, நீ நார்மலாக இருன்னு சொல்லியிருக்கேன். பட் அவளால் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியல. கொஞ்சம் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் அவளே மாறிப்பா தம்பி. நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணா அப்படின்னா நீங்கள் தயங்காமல் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவளை பார்த்துக்கிறேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, ஆனால் அவங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்கல்ல அப்படின்போது, ஆமாப்பா, ஆனால் அவகிட்ட சொன்னேன் நான் ஒத்துக்கவே மாட்டாள். நான் பிளாக்காக இருக்கேன் அப்படி இப்படின்னு ஓவராக பேசிகிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போதே, மா
இவருக்கிட்டேயும் சொல்லிட்டியாம்மா? ஏம்மா அப்படி பண்ணுற? சரி வா, எனக்கு செம்மையாக பசிக்குது, எனக்கு ஏதாச்சும் கொடுக்குறியா? அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குமா. ஓகே ஓகே ஓகே, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நான் அம்மா உனக்கு வந்து ஹாட் பேக் வச்சு விட்றேன், ஓகேவா? சரிம்மா, ஆனால் ஃபஸ்ட்டு பசிக்குதுமா. சரி சரி வா சாப்பிட்லாம். ஜிமின் நீயும் வாப்பா, ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் தரேன், நீயும் சாப்பிடு. இல்லை ஆண்டி பரவாயில்ல, இதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ எல்லாத்துக்குமே பழகிக்கோ, நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ ஜிமன் என்ன பண்ணுறாருன்னா போகிறாரு, போயிட்டு உட்காந்துட்டு சாப்பிட்றாங்க. அவங்க அம்மா வந்துட்டு இந்த ஸ்நாக்ஸில் வந்து பஜ்ஜி, பக்கோடா அந்த மாதிரி நிறையா போட்டு நல்லா கிறிஸ்பியாக ஒரு காஃபியோட வைக்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இங்கெல்லாம் இப்படி தான் இல்லை ஆண்டி, ஈவினிங் ஆனால் டீ காஃபி அந்த மாதிரி குடிப்பீங்கள்ல? ஆமாப்பா. மேக்ஸிமம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவளுக்கு ஏதாச்சும் ஒரு ரெசிபி வீட்டில் இருக்கணும். ஏன்னா அவள் வரும்போதே செம்மையாக பசியோடு வருவாள். 10th வேறல்ல, நிறையா படிக்கிறதுலாம் இருக்கும். ஸோ அதனால் அவளுக்கு எப்போவுமே இருக்கும். அதே மாதிரியே நைட்டில் அவளாக செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். நைட்டில் படிக்கும்போது அவளுக்கு பசிக்கும், அது மாதிரி டைமில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் அண்ட் வயன் பேசிகிட்டே அப்படியே சாப்பிட்றாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் போகல. பட் ஆனால் ஜிமினுக்கும் வயனோட அம்மாவுக்கும் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அப்போது வயன் வந்துட்டு, குட்டி பையா நிறையா சாப்பிட என்ன, எங்கள் அம்மா செய்கிறதும் சூப்பராக இருக்கும், எனக்கு எங்கள் அம்மாவோட சமையல் தான் இருக்கிறதுலே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அதனால் நீ நிறையா சாப்பிடு, உன்னை சக்கா வச்சு நானும் சாப்பிடுவேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இங்கே பாரு குட்டி பாப்பா, எனக்கு குட்டி பாப்பான்னு சொல்லாத, நான் 10th படிக்கிறேன், நீ 10th படிக்கிற. பட் ஆனால் நான் உன்னை விட வயசில் ரொம்ப பெரியவன், அதனால என்னடே குட்டி பையன் இனிமேல் கூப்பிட்றத நிறுத்திக்கோ, ஓகேவா? ஓகே அண்ணா. அண்ணாவா அடி அப்படின்னு. இப்போ நான் என்னன்னு கூப்பிட்டோம், இனிமேல் என்னை ஜிமின் சாருன்னு கூப்பிடணும், புரியுதா? நீ 10th படிக்கிறல்ல, உனக்கு ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு டீச் பண்ணுறேன். நீங்கள் டீச் பண்ணுவீங்களா? ஆனால் நானே நல்லா படிப்பேனே. எவ்வளோ நல்லா படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் எதுலையாவது டவுட் வரும்ல, அப்போ நீ என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ இனிமேல் என்னை என்னென்னு கூப்பிடணும்? ஜிமன் சார். இனிமேல் நான் அப்படி தான் கூப்பிடணும். இனிமேல் அண்ணா மாமா குட்டி பையான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன்னா உன்னை கொன்றுவோம் பார்த்துக்கோ. என்ன மிரட்டுறீங்க? எங்கள் அப்பா கிட்டே சொல்லுவேன், போய் சொல்லு உங்கள் அப்பா கிட்டே, நானும் சொல்கிறேன், ஏன்னா வாடா படான்னு சொல்லி கூப்பிட்றேன், நானும் சொல்கிறேன். இல்லை இல்லை சொல்லாதீங்க. அப்போ நீ இனிமேல் என்னை எப்படி கூப்பிடணும்? ஜிமன் சார்னு கூப்பிடணும். அப்படி தான் கூப்பிட்றேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மாடிக்கு போயிட்டு வயன் என்ன பண்ணுறான்னா, அவள் எப்பயும் போல் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ அப்போ ஜிமன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு இந்த ஊர் புதுசு இல்லை, ஸோ அதனால் அவருக்கு புது இடத்துல தூக்கமே வரல. அன்றைக்கி தூங்கினது என்னமோ டேப்லெட்ஸ் போட்டு தூங்க வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அன்றைக்கி நல்லா தூங்கிட்டார் நைட்டு. ஸோ இன்றைக்கி என்னென்னா நல்லா தூக்கமே வரவே இல்லை, ரொம்ப நேரமாக திரும்பி திரும்பி படுத்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ பார்த்தோன்னா பக்கத்து ரூம் ஜன்னல்லேருந்து லைட்டு வெளியில் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். என்ன பக்கத்து ரூமில் மட்டும் லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம் எழுந்து போய் பார்க்கும்போது அது வயனோட ரூமாக இருந்திருக்கும். ஸோ வயன் என்ன பண்ணியிருப்பான்னா, டோரை லைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்திருப்பா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஜிமன் போயிட்டு நாக் பண்ணுறாரு. அம்மா எவ்வளோ நேரம்மா, எனக்கு பசிக்குதுமா, ஏதாச்சும் செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய்ஸ் கொடுக்குறா. ஸோ அப்போ ஜிமன் என்ன பண்ணுறாருன்னா, அச்சச்சோ பசிக்குது போல், நமக்கு வேறு இந்தியன் ஃபுட் எதுவுமே பழக்கம் இல்லையே ப்ரிப்பேர் பண்ணி, நூடுல்ஸு செஞ்சு தான் பழக்கம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அவங்க அம்மா போய் எழுப்பலான்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ அவர் அவங்க அம்மாவோட ரூமுக்கு போகிறாரு. ஸோ போனோன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க அம்மா வந்து லாக் பண்ணிவிட்டு நல்லா படுத்து தூங்குறாங்க போல். ஸோ நாக் பண்ணி பண்ணி பார்த்துட்டு அவங்க எழுந்திருக்கலான்ன உடனே அச்சச்சோ எழுந்திருக்கலையே என்ன பண்ணலாம், சரி ஓகே நாமளே ஃபஸ்ட்டு கிச்சனில் போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம், இருக்கவே இருக்குது யூடியூப்பு, அதில் போட்டால் வீடியோஸ் வரப்போகுது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு என்ன பண்ணாருன்னா, ஒரு டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நூடுல்ஸ் பாக்கெட் இருக்குது. ஆஹா நூடுல்ஸு, ஆண்டவன் இருக்கான் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, நூடுல்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு திரும்ப நாக் பண்ணுறாரு. என்னதாம்மா உங்கள் பிரச்சனை, எவ்வளோ நேரமாக சொன்னேன் பசிக்குதுன்னு, சொல்லியே 1/2 hour ஆக போகுதுமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா என்ன ஜிமன் என்ன பண்ணாருன்னா டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி இவர் திரும்பி பார்த்துட்டு, ஜிமன் சார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? இல்லை நான் வந்து நாக் பண்ணேன், நீ பசிக்குதுன்னு சொன்னியா, எனக்கு எதுவும் அவ்வளோ சமைக்க தெரியாது, ஏதோ என்னால் முடிஞ்சது இதை நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஸோ வயன் என்ன பண்ணுறேன்னா, ஐயோ நீங்கள் சமைச்சிங்களா, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்னை திட்ட போகிறாங்க, நீங்கள் கெஸ்ட்டு தானே, நீங்கள் போய் சமைச்சிங்க, பரவாயில்ல நீ படிக்கிறல்ல, நீ படி, நான் உனக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்தேன், நீ சாப்பிட்டுட்டு உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் மேலே வச்சுட்டு அவர் போயிடுறாரு. ஸோ அப்போ அவன் பையன் என்ன பண்ணுறான்னா, அதை எடுத்து சாப்பிட்றா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இது வரைக்கும் அவன் அந்த டேஸ்ட்டே சாப்பிட்டதில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு ஜிமனோட டோரை நாக் பண்ணுறா. ஸோ ஜிமன் ஓப்பன் பண்ணி, சொல்லு குட்டி பாப்பா என்னாச்சு?
நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் இனிமேல் என்னை குட்டி பாப்பான்னு கூப்பிடாதீங்க. எங்கள் அம்மா எனக்கு வயன்னு பேர் வச்சுருக்காங்கல்ல, நீங்கள் இனிமேல் என்னை வயன்னு சொல்லியே கூப்பிடுறீங்களா? ஆ, சரி கூப்பிடுறேன். ஆ, வேற என்ன? இன்னும் பசிக்குதா? பத்தலையா? அப்படின்னு சொல்லி கேட்குறேன். நான் இன்னும் சோத்து மாடுலாம் இல்லை. இது இது வந்துட்டு எந்த ஒரு ரெசிபி சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நூடுல்ஸ் சாப்பிட்டதே கிடையாது. ஓ! நான் கூட எங்க நல்லா இல்ல உனக்கு பிடிக்காதோன்னு பயந்துட்டேன். இதுவா? இது எங்க ஊரு ரெசிபி. இத வச்சு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆனா உங்க வீட்ல எல்லாமே இருந்துச்சா, அதனால எனக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு இத ப்ரிப்பேர் பண்றதுக்கு. உனக்கு பிடிச்சிருந்துச்சா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதுக்கப்புறம் எப்பலாம் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு தோணுதோ, அப்பலாம் நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி குடுங்க. அப்படின்னு சொன்ன உடனே அவரு நெனச்சுக்கிறாரு, ஒரு நாள் இதுக்கு செஞ்சு கொடுத்து டெய்லி இது நம்மள சமயக்காரன் ஆகுது பார்த்தியா? அப்படின்ற மாரி யோசிச்சுக்கிட்டு, "ம், சரி, சரி ஓகே வயன் நான் உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி தரேன். நீ போய் உட்காந்து இப்போ படி" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வயன் என்ன பண்ணுறான்னா போய் படிக்கிறா. ஸோ படிக்க படிக்க அவளுக்கு என்ன தோணுதுன்னா, இவ்வளோ நம்மள கேரிங்காக பார்த்துக்கிற ஒரு பர்சன் நம்ம கூட இருக்காங்கல்ல. இதே வேறு யாராவது இருந்திருந்தானா, நம்ம அம்மாவை போய் சொல்லியிருப்பாங்க. இல்லைனா அவங்க நமக்கு என்னன்னு போய் படுத்திருந்துருப்பாங்க. ஆனால் இவர் பாரேன் எவ்வளோ க்யூட்டாக அழகாக நமக்கு சமைச்சு எடுத்துகிட்டு வந்து எந்தான்னு சொல்லி கொடுக்குறாருல்ல. ரொம்ப நல்ல பர்சனாக இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட தாட்ஸே அவளுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு ஜிமின் வந்துட்டு ஜேகே கிட்ட, டேய் இங்கே வந்து ஃப்ளோட் பண்ணுறதுக்கு கூட ஒரு பொண்ணு இல்லைடா, என்னை அப்படியே தண்ணியில் அதை காட்டுக்கு அனுப்புன மாதிரி பொண்ணுங்கள் அதை ஊருக்கு அமுச்சு வச்சிட்டிங்களாடா, எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குடா இங்கே இருக்கிறதுக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் வந்து ஜேகேட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ நம்ம மயன் வந்துட்டு கிராஸ் ஆகும்போது, ஃப்ளர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறான். ஸோ யோசிச்சுட்டு அவள் எப்பயும் போல் அவளோட ரொட்டீன் ஒர்க் ஸ்கூல் கிளம்புறது. ஸோ அவள் அதே மாதிரி ஸ்கூல் கிளம்பி சாப்பிட்டுட்ருக்கா. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, ஜிமின் சார் நீங்கள் தானே சொன்னீங்க ஏதாச்சும் டவுட்னா உங்ககிட்ட கேட்க சொல்லி, எனக்கு ஒரு டவுட் இருக்குது நான் உங்ககிட்ட கேட்கட்டுமா அப்படின்னு சொல்கிறா. என்ன டவுட்டு? ஓகே பரவாயில்ல கேளு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஃப்ளர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கேட்குறா. ஸோ அவங்க அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு, ஏ வயன் என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அம்மா இல்லை, என்னோட புக்கில் ஒரு இடத்துல ஃப்ளர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் வந்துருந்துச்சா, அதனால தான் நான் ஜிமின் சார் தான் சொன்னார், ஏதாச்சும் டவுட்டுன்னா என்கிட்ட கேளுடா சொல்லித்தரேன்னு சொன்னார், அதனால தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். இல்லை உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வயன் ஃப்ளர்ட்னா என்னன்னு நீ இப்போ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃபஸ்ட்டு நீ போய் படிக்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகிடுது. அப்படியே கீழே குனிஞ்சிட்டு, சார் நீங்கள் தானே ஏதாச்சும் டவுட்னா கேளுன்னு சொன்னீங்க, இப்போ பாருங்கள் எங்கள் அம்மா என்னை திட்டுறாங்க, இனிமேல் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஒரு மாதிரி கோவமாக பேசிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, கோவமாகவும் இல்லாமல் பாவமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி பேசிவிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா போயிடுறான். முளைச்சி 3 லெவலில் அது கூட ஃப்ளர்ட்னா என்னென்னு கேட்குது பார்த்தியா இது அப்படின்னு நினச்சிக்கிறாரு நம்ம ஜிமின்னு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு ஈவினிங் போல் இப்போ வைன் வந்து ஸ்கூல் விட்டு வந்துடுறா. ஸோ ஸ்கூல் விட்டு வந்த உடனே அவன் என்ன பண்ணான்னா ஒரு ரெட் கலர் டாப் டிஷர்ட் மாதிரி போட்டு ஒரு ப்ளூ கலரில் ஸ்கர்ட் மாதிரி போட்டுட்டு உட்காந்து எப்பயும் போல் படிச்சுட்ருக்கா. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா நம்ம ஹாலில் உட்காந்து தான் படிச்சுட்ருக்கா. ஸோ ஆப்போசிட்டில் ஜிமின் உட்காந்துருக்காரு. ஸோ அவளை யூனிஃபார்மில் மட்டும் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பாரா. ஸோ இன்றைக்கி திடீர்னு ஒரு மாதிரி டிஷர்ட்டு ஸ்கர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கா. ஸோ ஹேர் எல்லாமே ஃப்ரீ ஹேர் ஸ்டைல் விட்டுட்டு சின்னதாக ஒரு ஸ்டட்டு போட்டுட்டு ஒயிட் கலர் ஸ்டட்டு, அதே மாதிரியே செயின் ஒன்று போட்டு சின்னதாக டாலர் வச்ச மாதிரி அதில் ஒரே ஒரு ஸ்டோன் தான் இருக்குது. ஸோ பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்கா. ஸோ ஃப்ரீ ஹேர் ஸ்டைலில் லைட்டாக அந்த பிரேத் எடுத்து போடுவோம்ல அந்த மாதிரி போட்டால் அழகாக உட்காந்துட்டு மேக்ஸ் போட்டுட்டு படிச்சுட்ருக்கா எல்லாத்தையுமே. ஸோ ஜிமன் என்ன பண்ணுறாருனா ஃபோனில் கேம்ஸ் ஆடிட்டுருக்காரு. ஸோ கேம்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம வயன் என்ன பண்ணுறாருனா முடியை அப்படி ஒதுக்குறா. ஸோ ஒதுக்கும்போது அவர் பார்த்துடுறாரு. ஸோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரியே பார்த்துட்டே இருக்கார். ஸோ அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது வயன் வந்து பார்த்துடுறா. ஸோ என்ன சார் ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை சும்மா தான் பார்த்தேன், நீ படிக்கிறியா இல்லை வேடிக்கை பார்க்குறியான்றதுக்காக பார்த்தேன், அதுக்கே குறுகுறுன்னு பார்த்தீங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் என்ன பண்ணுறாருனா கீழே குனிஞ்சிடாரு. ஸோ அப்பப்போ நம்ம வயன் பார்க்காதப்போ வயனை பார்க்குறது, வயன் பார்க்கும்போது திரும்பிக்கிறது அந்த மாதிரி க்யூட்டாக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ என்ன பேசுகிறாருன்னா, இந்தியன் பொண்ணுங்கனாலே இந்தியன் பொண்ணுங்க தான், எவ்வளோ அழகாக இருக்குங்க பாரேன், அதுவும் இது குட்டி பொண்ணு, ஆனால் இந்த பொண்ணு ஏன் நான் இப்படி பார்க்குறேன்னு தான் எனக்கு தெரியல, யூனிஃபார்மில் பார்க்க தான் குட்டி பொண்ணு மாதிரி இருக்குது, மற்றபடி கலர் ட்ரெஸ்லலாம் பார்க்கும்போது பெரிய பொண்ணு நல்லா அழகான ஒரு பொண்ணு மாதிரி தான் ஃபீல் ஆகுது.
வயன் இது எதுவுமே கண்டுக்காமல் ஒழுங்காக அப்படியே படிச்சுட்டே இருக்கா. ஸோ படித்து முடிச்சுட்டு அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லைடா வாடா வாடா ரெடி ஆகிடுச்சுடா, டின்னர் ரெடி ஆகிடுச்சு, ஜிமின் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ அதுக்குள்ளே வயனோட அப்பாவும் வந்துடுறாரு. ஸோ வயனோட அப்பா அம்மா ஜிமின் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அவள் சாப்பிட்டு முடிச்சுட்டு, "பா எனக்கு இன்றைக்கி நிறையா படிக்க வேண்டியது இருக்குப்பா, ஆனால் எனக்கு உங்கள் கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல் இருக்குப்பா, வாங்கப்பா நம்ம அப்படியே எங்கேயாச்சும் வெளியில் போகலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. ஸோ அவர் வந்துட்டு, "இந்த நேரத்தில் எங்கம்மா போகிறது, அப்பா வாக் போகலாம்ப்பா, வாங்கப்பா சும்மா அப்படியே போகலாம், நம்ம பின்னாடி தான் அவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குல்ல, அங்கேயே போகலாம்ப்பா, வெளியில் எங்கேயும் போக வேண்டாம்ப்பா" அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அப்பா "மா இந்த மாதிரி போகிறோம், நீயும் வரியா" அப்படின்னு சொல்லிட்டு வயனோட அம்மாகிட்ட கேட்குறாங்க. ஸோ வயனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போயிட்டே இருங்க நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 பேருக்கும் ஒரு டவல் எடுத்துகிட்டு ஸ்கார்ஃப் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இது பனி டைமு, ஸோ பனி பெய்யும் அப்படின்றதுனால ஸ்கார்ஃப்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ ஜிமின் வந்துட்டு தூக்கம் வராமல் அப்படி இப்படின்னு நடந்துட்டுருக்காரு. "என்னப்பா ஜிமின் தூக்கம் வரலையா?" "ஆமா ஆண்டி சுத்தமாக தூக்கம் வரல, புது இடம்ல, ஸோ கொஞ்ச நாள் ஆகும்னு நினைக்கிறேன் பழகறதுக்கு." சரிப்பா, வயனும் வயனோட அப்பாவும் வாக்கிங் போயிட்டாங்க, நீங்கள் போங்க நான் வரேன்னு சொல்லியிருந்தேன், நீயும் வாயேன் அப்படியே சும்மா வாக்கிங் போயிட்டு வரலாம்." "ரொம்ப தூரமா ஆண்டி, எனக்கு வேறு வழிலாம் தெரியாது." "வெளியிலலாம் இல்லைப்பா, நம்ம கார்டன் தான், பின்னாடி நமக்கு ஒரு பெரிய கார்டன் இருக்குது, அந்த கார்டன்லாம் சும்மா வாக்கிங் மாதிரி போகிறோம், நீயும் வாயேன் போகலாம்." "ம் சரி ஆண்டி நானும் வரேன்" அப்படின்னு சொன்னேன். "இருப்பா நான் உனக்கு ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு வரேன்." "இல்லை ஆண்டி என்கிட்டே இருக்குது." "பரவாயில்ல தம்பி, அந்த ஸ்கார்ஃப் இருக்கட்டும், நான் எடுத்துகிட்டு வரேன் இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க அம்மா ஸ்கார்ஃப் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அவரும் அவங்க போகும்போது, "இவங்கள ஏன்டி கூப்பிட்டு வந்த, இவர் ரெஸ்ட் எடுத்துருப்பாங்கல்ல." "இல்லைங்க தூக்கம் வராமல் அப்படி இப்படி நடந்துட்டு இருந்தாங்க, சரி அதான் அங்கே நடக்கிறதே நம்ம கூட இப்படி கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன், ஃப்ரெஷ் ஏரும் இங்கே இருக்கும்ல" அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவரும் என்ன பண்ணுறாருன்னா, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ முன்னாடி வந்துட்டு அவங்க அப்பாவும் ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவும் அவங்க வயனும் நடந்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு, வயனும் ஜிமினும் அப்படியே பொறுமையாக வேடிக்கை பார்த்துட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஜிமின் என்ன சொல்கிறேன், "ஏய் குட்டி பாப்பா, இது எல்லாமே உங்களோட தோட்டமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஹலோ ப்ளீஸ் எனக்கு குட்டி பாப்பான்னு மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் என்னை வயன்னே கூப்பிட்றீங்களா" அப்படின்னு சொல்லி நம்ம வயன் சொல்கிறா. ஸோ ஜிமின் வந்துட்டு, "சரி சரி ஓகே வயன், இது ஃபுல்லாகவே உங்களோடதா?" "ம் ஆமாம், இது ஃபுல்லாக எங்களோடது தான், எங்கள் தாத்தா அப்புறம் அவரோட அப்பா அவரோட அப்பான்னு எல்லாருமே சம்பாதிச்ச சொத்து இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்காக நிறைய பேருக்கு குத்தகைக்கு விட்டிருக்கோம், ஏன்னா அவ்வளோ தூரத்தை பார்க்க முடியாதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு குத்தகைக்கு விட்டிருக்கோம். இது வீடு பின்னாடியே இருக்கிறதுனால இது எங்களோட எங்களோட ஸ்பெஷலான மூமெண்ட் எல்லாமே இங்கே தான் நடக்கும், பர்த்டே சர்ப்ரைசஸ் எல்லாமே இங்கே தான் பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையும் பேசிகிட்டே போயிட்டுருக்கா. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பிளேஸில் ஒரு ஸ்லாப் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிட்டிங்காக அது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போய் உட்காந்துட்டு, "இங்கே பிளேசஸ்லாம் செம்மையாக இருக்குது வயன், உங்கள் வீடு பின்னாடி இவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குது, நான் பார்த்ததே கிடையாது, நீயும் வா இங்கே வந்து உட்காரேன், இங்கே பாரேன் நிலாலாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இது உங்களுக்கு தான் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இந்த மாதிரி சரௌண்டிங்ஸ்" அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் வயன், ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீயும் வந்து என் கூட உட்காரேன்" அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வயன் வந்து உட்கார்றா. ஸோ அப்போ வயன் மேலே அந்த வயன் ஒரு ஸ்டட்டு போட்டிருப்பான்னு சொன்னேன், அந்த ஸ்டட்டு மேலே வந்துட்டு ஒரு மாதிரி நைட்டில் பார்க்கும்போது அது ஒரு மாதிரி மின்னுது, ஒரு மாதிரி அழகாக மின்னுது. ஸோ அவர் அதையே பார்த்துட்ருக்காரு. ஸோ அது மின்னுறது, ஸோ அப்படியே வயனோட ஃபேஸு இது எல்லாமே ஒரு மாதிரி நைட் டைமில் ஒரு மாதிரி அழகாக இருக்குது அவருக்கு பார்க்குறதுக்கே. ஸோ அவர் அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கார். அப்போது, "ஜிமின் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், சாரி நான் சார் சொல்ல மறந்துட்டேன், ஜிமின் சார் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஆனால் அதை நான் உங்ககிட்ட அன்றைக்கே கேட்டேன், எங்கள் அம்மா என்னை திட்டாங்க, நீங்கள் எனக்கு சொல்கிறீங்களா" அப்படின்னும்போது அவருக்கு புரிஞ்சிடுது இவ என்ன கேட்க வரான்னு. ஸோ அப்போ அவள் கேட்குறா, "ஃப்ளோட்னா என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறா. "வயன் நீ உண்மையாகவே 10th படிக்கிறேன் பெரிய பொண்ணு நான் அப்படின்னு நீ அன்றைக்கி சொல்லும்போது நான் நம்பலை, ஆனால் இப்பயும் நான் நம்பலை, ஏன்னா ஃப்ளோட்னா என்னன்னே தெரியல, நீ ஒரு குழந்தை தான், ஆனால் நான் ஏன் உன்னை பாப்பான்னு கூப்பிட வேணாம் நீ சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. அது ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் சொன்னாங்க, நம்மளை யாரும் பாப்பான்னு கூப்பிட்டேன்னா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் உங்களை பாப்பான்னு கூப்பிட வேணான்னு சொன்னேன். லாஜிக்காக பேசுகிறியா எங்கேயாச்சும்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு என்ன தோணுதுன்னா, நைட் டைமு அந்த ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஒரு காற்று அவருக்கு ஒரு மாதிரி வைப் ஆகுது. அப்போது, "வயன் நான் உன் கையை ஹோல்ட் பண்ணிக்கலாமா" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு.
எதுக்கு சார் என் கையை ஹோல்ட் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறான். இல்லை ஒரு மாதிரி குளிர்ற மாதிரி இருக்கு அதனால தான் அப்படின்னு சொன்னோடனே, ஆ ஓகே இதான் ஸ்கார்ஃப் உங்களுக்கு போட்டிருக்கீங்கல்ல. ஐயோ ஸ்கார்ஃப் இப்படி போடக்கூடாது ஜிமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்கார்ஃபை கிட்ட போய் போட்டு வர்றா. ஸோ அவள் கிட்ட போன உடனே அவன் மேலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. இந்த கிராமத்துலலாம் என்ன பண்ணுவாங்க, ஷேக்காலாம் போட்டு குளிப்பாங்கல்ல. ஸோ அந்த ஷியக்கா அதோட ஸ்மெல்லு அந்த ஒரு மாதிரி ஃப்ரேக்ரன்ஸு தலையில் வந்து ரோஸ் வச்சுருக்கா. ஸோ அந்த ரோஸோட ஃப்ரேக்ரன்ஸு எல்லாமே வந்துட்டு அழகாக ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது. என்னடி ஸ்மெல் இது இப்படி தூக்குது? அது ஷியக்கா ஸ்மெல். அது ரோஸும் ஷியக்காவும் சேர்த்து இவ தலையில் போட்டு குளிச்சுட்டு தலையில் ரோஸ் வச்சுருக்கேன்னா என்னடி உளர்ற? இல்லை நான் ஷியக்கா போட்டு தலை குளிச்சுட்டு ரோஸ் வச்சுருக்கேனா அதனால தான் அந்த ஸ்மெல் அப்படி இருக்குது ஜிமன் அப்படின்னு சொல்கிறா. செம்ம வாசனை. அப்போது எல்லா பொண்ணுங்க தலையிலையும் இப்படி தான் வாசனை வருமா? எனக்கு தெரியல. ஆனால் எனக்கும் என் தலையிலே ஸ்மெல் வருதுன்னு சொல்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. நீங்கள் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஆ முடியல, செம்ம ஸ்மெல்லு. கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் உன்னை ஏதாச்சும் பண்ணிட போகிறேன். ஏதாச்சும் பண்ணிடுவீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஐயோ மக்கு மக்கு நீ சரியான மக்கு தான் நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுகுடுன்னு எழுந்துச்சு போகிறாரு. அம்மா இப்போ நான் என்ன பண்ணேன், எதுக்கு சார் இப்படி ஓடுறாரு? சரி சார் நில்லுங்க, நானும் வரேன். எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறா. அதுக்குள்ளே ஆ அப்படின்னு ஜிமின் கத்துறாரு. ஸோ என்னென்ன வேகமாக ஓடி போய் சார் சார் என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறா. அது காலில் என்னமோ குத்துச்சு வயன், எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ வயன் என்ன பண்ணனா உடனே அவளோட ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி காலில் பார்க்குறா. ஸோ காலில் வந்து லைட்டாக முள்ளு குத்திருக்கு. ஸோ முள்ளு குத்திருக்கு. முள்ளுனா எனக்கு புரியல. ஐயோ உங்களுக்கு புரியாது, நீங்கள் வாங்க இப்படி வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறா. ஸோ ஒரு ஸ்டோன் பெஞ்சில் திரும்ப அங்கே இருக்க ஒரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வைக்கிறா. ஸோ தோட்டம்ன்றதுனால அங்கங்கே நிறைய ஸ்டோன் பெஞ்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஸ்டோன் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஐயோ இருங்க நான் அம்மாவை கூப்பிட்றேன். வேணாம் அவங்கள கூப்பிடாத, அவங்க ஏதோ பர்சனலாக பேசிகிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாதவன் ஏன் நீ விட்டுரு, நான் நாளைக்கு காலையில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐயோ இதை விடக்கூடாது, விட்டுட்டேன்னா ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும், இருங்க நானே க்ளீன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பொறுமையாக சேஃப்டி பின் எடுத்து ஒழுங்காக ஒன்று ஒன்றா அப்படியே அழகாக க்ளீன் பண்ணி எடுக்கிறா. சுச்சோ ரொம்ப வலிக்குதா அப்படின்றா. அவருக்கு அந்த வலி தெரியல. வலிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க யாரையாச்சும் நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ நான் யாரை நினைக்கிறது, சரி நீங்கள் என் கண்ணையே பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவர் என்ன பண்ணுறான்னா அவர் கண்ணையே பார்க்குறா. ஸோ அவளோட கண்ணை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன கண்ணுடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கார் கண்ணை. ஆனால் அவருக்கு வந்து பெயினே தெரியல. ஸோ எடுத்து முடிச்சுட்டு ஜிமன் சார், ஹலோ சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி அவள் கையை வச்சு ஷேக் பண்ணுறா. அப்போது சொல்லு அப்படின்றார். முடிஞ்சிச்சா? எனக்கு வலிக்கவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? என் கண்ணை பார்க்க சொன்னேன், நீங்கள் ஏன் பார்த்துட்டு இருந்தீங்க? கண்ணை மட்டுமா பார்த்தேன் அப்படின்னு நினைக்கிறாரு. புரியல. ஒன்றும் இல்லை எடுத்தாச்சா அவ்வளோதானா? எதுவும் இல்லைல்ல, ப்ராப்ளம் எதுவும் ஆகாதுல, இன்ஃபெக்ஷன் எல்லாம்? சார் இல்லை நான் ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் என் தோலை பிடிச்சிக்கோங்க, நம்ம பொறுமையாக வீட்டுக்கு நடந்து போயிட்டு நான் உங்களுக்கு டர்மரிக் பவுடர் வச்சு விட்டோன்னே எல்லாம் சரியாயிடும். ரொம்ப தேங்க்ஸ் வைன். இதுக்கெல்லாம் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? சரி வாங்க பிடிச்சிக்கோங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினாவை என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க ரூமில் உட்கார வச்சிடறா. நீங்கள் ரூமில் உட்காந்துட்டு இருங்க, நான் போய் உங்களுக்கு டர்மரிக் பவுடர் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வரான். வயன் இது என்ன மெடிசன் பவுட்ரா? ஆமாம் மெடிசன் பவுடர்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் எய்ட் மாதிரி. மஞ்சள் வச்சோன்னா அதில் இருக்க இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துரும். ஸோ அதனால் அடிபட்டுச்சுன்னா எடுத்தோடனே மஞ்சள் தான் வைப்பாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் ஆனால் லைட்டாக எரியும் ஜிம்முன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அந்த டர்மரிக் பவுடர் வைக்கிறா. ஸோ வச்சோடனே அவர் கத்துறாரா, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ கத்துன உடனே சரி ஓகே ஒன்றும் இல்லை சரியாக போயிடும் சொல்கிறோம். எனக்கு ஏதாச்சும் ஃபீவர் வந்துருமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படிலாம் எதுவும் இல்லை, வராது ஜிமன், நீங்கள் தூங்குங்க, நான் காலையில் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸோ போய் படுத்துடுறா. படுத்ததுக்கு அப்புறமா தான் அவளுக்கு யோசனை வருது, அச்சோ அவருக்கு எதுவுமே கொடுக்கல, டயர்டாக இருப்பார், அவருக்கு பெயினில் டயர்டாக இருக்கும், சரி நம்ம ஏதாச்சும் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் போகிறா. கிச்சனில் போனால் ஒன்றுமே இல்லை. பார்த்தா ஃப்ரிட்ஜில் பால் இருக்குது, சரி பால் மட்டும் சூடு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடு பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறாரு. ஸோ கொடுக்க போனார்னா அவருக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் ஆகி ஜுரம் வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா நைட் டைம் இந்த கிளைமேட் அவருக்கு இன்னும் ஒத்துக்க ஆரம்பிக்கல. அதனால் நைட் டைமில் அவர் வந்து கார்டன் போயிருந்ததுனால அவருக்கு லைட்டாக ஜுரம் வர மாதிரி இருந்திருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா
நடுங்கிட்டே படுத்துட்ருக்காரு. ஸோ அப்போ வயன் என்ன பண்ணுறான்னா, பெட்ஷீட்டை எடுத்து போத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு போத்த போகிறாரு. ஸோ போத்த போகும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பெட்ஷீட்டோட சேர்த்து பிடிக்கும்போது நம்ம வயனோட கையும் சேர்த்து ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கையை எடுத்தால் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கா ரொம்ப நேரமாக. ஸோ உட்காந்ததுல அப்படியே கையை வச்சு பெட்டு மேலே தலையை சாய்ச்சி அப்படியே படுத்து தூங்கிட்டுருப்பா. மார்னிங் ஒரு 5:00 போல் ஜிமின் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, எழுந்திரிச்சிருந்திருப்பாரு. அவருக்கு கொஞ்சம் ஹீட்டெல்லாம் போய் கொஞ்சம் நார்மலாக இருக்க மாதிரி இருந்திருக்கும். அப்போ எழுந்திருப்பார். எழுந்து பார்த்தானா வயன் பக்கத்துலேயே படுத்து தூங்கியிருப்பா. அப்போ அவர் என்ன இந்த பொண்ணு இங்கே படுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் கையை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. ஸோ அவர் அப்படியே டக்குன்னு கையை அப்படியே பயந்துட்டு போய் கீழே விட்டுருவார். ஸோ கீழே விட்டால் உடனே அந்த கை அப்படியே கீழே போய் விழுந்துரும். ஸோ அந்த விழுந்த அடிக்கு அப்படியே ஸோ ஒரே சைடில் படுத்துட்டு இருந்தாலே நமக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி வலிக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ நைட்லேருந்து பெட்டு மேலே கையை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டு இருந்ததுனால ரொம்பவே அவளுக்கு அந்த கை ரொம்ப பெயினாக இருக்கும். டப்புன்னு கீழே போட்டிருப்பா. ஸோ அதை அந்த பெயினில் எழுந்திரிச்சு, ஆ ஜிம்மின் சார் எழுந்திரிச்சிட்டிங்களா? நான் பாவம் பார்த்து உங்களால் நைட்டு டிஸ்டர்ப் ஆகிடுவீங்களோ நான் அப்படியே விட்டு தூங்கினேன். நீங்கள் என்னை இப்படி பண்ணிட்டீங்களா? எனக்கு வலிக்குது சார் கை அப்படின்னு சொல்கிறா. ஏய் என்ன ஆச்சு? நீ ஏன் இங்கே வந்து படுத்திருக்க? அதுவா, நீங்கள் நைட்டு ரொம்ப ஷிவரிங்காக படுத்துட்டு இருந்தீங்களா? ஜுரம் அடிக்கிற மாதிரி இருந்துச்சா? அதனால் நான் பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நீங்கள் இப்படி தூங்குறத பார்த்தோன்னே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பெட்ஷீட் எடுத்து போத்தலான்னு வந்தேன்னா, நீங்கள் என் கையை சேர்த்து ஹோல்ட் பண்ணிட்டீங்க. கையை பிடுங்கன்னா தூக்கம் கலைஞ்சிருமோன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி, ஐயோ சாரி வயன் எனக்கு தெரியாது. ம், சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கால் எடுத்து கீழே வைப்பார். பெட்டில் கீழே வச்சோடனே அவருக்கு செம பெயினாக இருக்கும். நைட்டு அந்த முள்ளு குத்துனது ரொம்ப பெயினாக இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு வயன் மேலே விழுந்துருவார். ஸோ வயன் அந்த இடத்துல இருந்து எழுந்திருக்க மாட்டார். ஸோ வயன் மேலே விழுந்துருவார். ஸோ விழுந்த உடனே கரெக்டாக அவங்க அம்மா வந்து ஜிமின் டோரை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கோலத்தில் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துடும். ஜிமின் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ ஆண்டி சாரி ஆண்டி ஒரு நிமிஷம் ஆண்டின்னு சொல்லிட்டு எழுந்திருக்க ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணும்போது தான் கீழே காலை வைக்க முடியாது. ஸோ அப்போ வயனோட அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைம்மா நைட்டாக அவருக்கு காலில் முள்ளு குத்திடுச்சுமா. ஐயோ இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா? வயன் எடுத்தியா இல்லையா? ஆமாம் முள்ளெல்லாம் எடுத்துட்டேன். ஆனால் அவருக்கு நைட்டு ஜுரமாக இருந்துச்சுமா. அதனால தான்மா நான் இங்கேயே உட்காந்துட்டேன் அவரை பார்த்துட்டு. உங்களை டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் எப்போ வந்து படுத்தீங்கன்னு எனக்கு தெரியாதும்மா அப்படின்னு சொல்கிறா. சரி சரி ஓகே ஓகே. சரி நீ மட்டும் என்ன டயர்டாக தானே இருப்ப, இப்படியே உட்காந்துருக்கே கை வலிக்கலையா? இல்லைம்மா எனக்கு கையெலாம் ரொம்ப வலிக்குதுமா நான் இப்படியே உட்காந்துட்டு இருந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறா. சரி நீ போய் தூங்குவாயன், நீ இன்றைக்கி ஸ்கூல் போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகேம்மா எனக்கு கொஞ்சம் போர்ஷன்ஸ் இருக்குது நான் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ நான் இன்றைக்கி லீவ் போட்டுக்குவாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி வயன் நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அப்படியே ஜிம்மினை பார்த்துக்கிறது போகிறது வர்றது அதே மாதிரியே போயிட்டுருக்கு அவளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு 5:00 போலே ஒரு ஃபோன் கால் வருது. வயன் உனக்கு தான் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வைக்கிறாரு. ஸோ வயனோட அம்மா வந்துட்டு, என்ன வயன் காலையில் 5 மணிக்கெலாம் உனக்கு ஃபோன் கால் யார் அது அப்படின்னு சொல்லிட்டு, பிரீத்தின்னு யாரோ சொல்லி ஃபோன் பண்ணாங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாரு. பிரீத்தியா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் ஃபோன் எடுத்து சொல்லு பிரீத்தி அப்படின்னு சொல்கிறா. வயன் இன்னைக்கு நம்ம ஸ்கூலில் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ஃபேர்வெல் பார்ட்டியாம்மா. நீ இன்றைக்கி வரும்போது சாரியில் வந்துரு ஓகேவா? நைட்டே சொல்லணும்னு நினச்சேன் நீ மறந்துட்டேன். என்னடி இப்போ போய் ஃபோன் பண்ணி சொல்கிற சாரியில் வான்னு சொல்லிட்டு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஸோ வயனோட அம்மா கிட்ட, அம்மா இன்றைக்கி சாரியில் போகணுமாம்மா ஃபேர்வெல் பார்ட்டியாம்மா, எனக்கு நீங்கள் சாரி வியர் பண்ணி விடுறீங்களா? வயன் எனக்கு சாரி வியர் பண்ண ஓகே நான் வரேன். நீ போய் ரெடி ஆகிட்டுரு. உனக்கு என்ன சாரி வேணுமோ எடுத்து வச்சுட்டு ரெடியாக நில்லு ஓகேவா? எனக்கு என்ன 10 சாரியை வாங்கி வச்சுருக்கீங்க? ஒரே ஒரு சாரி தானே வாங்கி வச்சுருக்கீங்க. ஒயிட் கலரில் ஒரு சாரி. அந்த சாரியை நான் கட்டிட்டு போகிறேம்மா. சரி சரி ஒயிட் கலரில் ரோஸும் வீட்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே உனக்கு கரெக்டாக இருக்கும். நீ ரெடி ஆகு. சரி நீங்கள் வந்து ரெடி பண்ணணும். மற்றபடி ரெடி ஆகிட்டு நில்லுடி. நான் வந்து சாரி மட்டும் வியர் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவன் என்ன பண்ணுறேன்னா ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு நாக் பண்ணுறாங்க. ஸோ டோர் ஓப்பன் பண்ணுறா. ஸோ சாரி மட்டும் கட்டி விட்டுட்டு அவங்க கீழே இறங்கிடுறாங்க. அப்போது வயனோட மம்மிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இன்றைக்கி ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்றதுனால பேரண்ட்ஸு தான் கூப்பிட்டுட்டு வந்து விடணும். ஸோ பேரண்ட்ஸும் வந்து இதில் கலந்துக்கணும். அதனால் இன்றைக்கி வேன் வராது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ இது அவங்க மம்மி நேற்று நைட்டே இந்த மெசேஜ் வந்திருக்கு. நான் தான் பார்க்கல வயன். இன்றைக்கி உனக்கு ஸ்கூல் வேன் வராது. ஸோ நீ தான் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு போக சொல்லணும். எனக்கு வேலை இருக்குது. ஸோ நீ ரெடி ஆகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ வயன் என்ன பண்ணுறான்னா வயனோட அப்பாவுக்கு கால் பண்ணுறாரு. வயனோட அப்பா வந்துட்டு, இன்றைக்கி ஊரில் முக்கியமான ஒரு பஞ்சாயத்து இருக்குமா. ஸோ நான் போயே ஆகணும்.
நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட யார் கூடயாவது அப்படியே போயிட்டியா? அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ் கூட போகிறாங்கப்பா, நான் யாரை கூப்பிட்டு போட்டோம்ப்பா? என்ன பண்ணுறது? அம்மாவை கூப்பிட்டு போயேன். அம்மா உங்களை கூப்பிட்டு போக சொல்லி அவங்க வெளியில் கிளம்பிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? 2 பேருமே கூட வரலன்னா நான் என்ன போய் அனாதை நான் சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வயனாப்பா என்ன சொல்கிறாருன்னா, நீ வீட்டில் ஜிமின் இருக்காருவன், அவர் எங்கே போவாருப்பா? இங்கே தான் இருக்காரு. அப்போ நீ இன்னைக்கு ஜிமின் கூடவே போயிடுறியா? அப்பா இல்லைம்மா, ஜிமினுக்கு பைக் ஓட்ட தெரியும், அதனால் நீ ஜிமின் கூட பைக்கில் போயிடு. என் பைக் வீட்டில் தான் இருக்குது, நான் பைக் எடுத்துகிட்டு வரல, காரில் வந்துட்டேன். ஸோ பைக்கில் நீ அவர் கூட போயிடுறியா அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்கப்பா, என்னால் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் அவருக்கு கால் வேறு பெயினாக இருக்குது, தெரிஞ்சே நான் கூப்பிட்டு போகிற மாதிரி நினச்சிப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேம்மா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வயனோட அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு. இப்போ வயன் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாக அழகாக கிளம்பியிருக்கா. ஸோ இது வரைக்கும் நம்ம ஜிமின் அவளை ஸ்கூல் யூனிஃபார்ம் நார்மல் ட்ரெஸ்ஸஸ்லேயே பார்த்துருப்பாரு. ஸோ நல்லா ஒயிட் கலர் கோல்டன் கலர்ஸில் ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ண மாதிரி ஒரு saree. ஸோ அழகாக பிந்தி முக்கியமாக காஜல் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு காஜல் கையில் எடுத்துகிட்ருக்கா, தேடிட்டுருக்கா காஜல். ஸோ அப்போ வந்து ஜிமின் வந்து டோர் நாக் பண்ணுறாரு. ஸோ நாக் பண்ண உடனே வயன் என்ன பண்ணுறாருன்னா டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஜிமின் சார் அப்படின்றா. ஸோ அவர் வந்து ஜிமின் சார்ன்னு சொல்லும்போது நம்ம வயனோட மூஞ்ச பார்க்கல, வயனோட ஃபேஸை பார்க்காம அவர் என்ன பண்ணால் கீழே பார்த்துட்டு டக்குன்னு இப்படி மேலே பார்க்குறாரு. ஸோ மேலே பார்க்கும்போது நம்ம வயன் அப்படியே அழகாக சாரியில் செம்மையாக அழகாக நின்றுட்டுருக்கா, ஒயிட் கலர் saree. ஸோ சைடில் ஒரு ஒயிட் கலர் ரோஸ் இருக்குது, ரொம்ப அழகாக நிற்கிறா. வயன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் சார், ஒரே ஒரு நிமிஷம். ஸோ ஃபேஸ்க்கு மேக்கப்லாம் போட்டு முடிச்சிட்டேன், காஜலும் லிப்ஸ்டிக் மட்டும் போகணும், நான் அதை மட்டும் போட்டுட்டு வந்துடுறேன், நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா உள்ளே வந்து பெட்டில் உட்காருறீங்களான்னு சொல்கிறா. சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் உட்கார்றாரு. ஸோ அவர் உட்காந்துட்டு லிப்ஸ்டிக் ஷேட் அவள் என்ன போடுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்கா. பட் அவள் மை போடுறா. இப்போ தான் மை அப்ளை பண்ணும்போது காஜல் அப்ளை பண்ணுறா. ஸோ காஜல் அப்ளை பண்ணும்போது நம்ம ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அவளையே பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு மாதிரி பொண்ணுங்க காஜல் போடுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழகாக போட்டுகிட்டே இருக்கா, பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு ஐயோ வேறு டைம் ஆகிடுச்சு, ஜிமின் ஒரு 5 மினிட்ஸ் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கடகடன் தேடிட்டே இருக்கா. என்னவா என் தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நின்று கேட்குறாரு. அவள் கீழே குனிஞ்சு தேடிட்டு இருக்கா, அவர் வந்து அவளுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்காரு. அப்போ நம்ம வயன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு இப்படி திரும்பும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் 2 பேரும் ரொம்ப கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன தேடுற அப்படின்னு கேட்குறாரு. அது அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி திக்கிறான் வயன். திக்காமல் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கிட்ட ரொம்ப க்ளோஸோட கேட்குறாரு. நீங்கள் தள்ளி நில்லுங்க, அப்போ தான் நான் என்னன்னு சொல்லுவேன். ஏன் வயன் கிட்ட பார்த்தா உனக்கு ஏதாச்சும் தோணுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்ட போகிறாரு. எனக்கு எதுவும் தோணலை, ஃபஸ்ட் நீங்கள் ஆனால் தள்ளி நின்று பேசுகிறீங்களா? என்ன வயன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிட்ட போகிறாரு. தள்ளி நில்லுங்க, லிப்ஸ்டிக் ஷேடு என்ன போடுறதுன்னு தெரியல, அதான் தேடிட்டு இருக்கேன், நான் சூஸ் பண்ணி தரவா? நீங்கள் எதுவும் சூஸ் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு இடையே போங்க அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் தான் சூஸ் பண்ணுவேன், நான் தான் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் டக்குன்னு லிப்ஸை பிடிச்சிடுறாரு. ஸோ வயன் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிக்கிறா. ஸோ நான் தான் உனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் ஷேட் ஃபுல்லாக ஒன்று தேடி எடுத்துகிட்டு இந்த ஷேட் இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி லைட் நியூட் ஷேடு ஒன்று அதை எடுத்து அழகாக போட்டு விடுறாரு. நானே போட்டுக்கிறேனே அப்படின்றா. இல்லை நான் தான் போட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு விடுறாரு. போட்டு விட்டுட்டு அந்த லிப்ஸை பிடிச்சிட்டே தான் இருக்காரு. பிடிச்சிட்டு இந்த லிப்ஸை ஏதாச்சும் பண்ணணும் போல் இருக்கே, எனக்கு பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயோன்னு சார் நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, நீங்கள் இடையே போங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறா. தள்ளி விடும்போது தான் அவருக்கே தோணுது, டே என்னடா பண்ணுறான் அந்த சின்ன பொண்ணு, என்ன நினைக்கும். இல்லை வயன், அன்றைக்கி நீங்கள் கிட்ட ஃப்ளர்ட்னா என்னென்னு மீனிங் கேட்டல, அதை சொல்கிறதுக்கு தான் வயன் நான் இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஃப்ளர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓ அதை சொல்ல தான் வந்தீங்களா? சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, என்னை பிக்கப் பண்ணிவிட்டு விட்டுட்டு வந்துடுறீங்களா? அதே மாதிரி திரும்ப வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோங்களேன் ஈவினிங்கும் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே. அவரும் சரி ஓகே வயன் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு, உங்களுக்கு ஓகேவா பரவாயில்லையா பேலன்ஸ் பண்ணிடுவீங்களான்னு போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு ரூட் மட்டும் தெரியாது வயன், நீ சொல்லு, ஏன்னா நான் வெளியில் அதிகமாக போனல, ரூட் மட்டும் சொல்லு, ஒன்ஸ் நீ சொன்னா பிக்கப் பண்ணிப்பேன், ஸோ ரிட்டனும் அதே மாதிரி தானே வழியில் வரணும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஒரு இடத்துல மட்டும் 1 வே இருக்குது, நான் அதையும் சொல்லி கொடுத்துட்றேன், நீங்கள் அப்படியே வந்துடுங்க அப்படின்னு சரி ஓகே வயன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ என்ன பண்ணுறேன்னா ரூட் சொல்லி கொடுத்துட்றா. ஸோ இவள் காலேஜில் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போகும்போது அவர் மிரரில் வந்துட்டு வயனை பார்த்துட்டே வராரு. அவரோட மைண்டில் நிறையா திங்கிங் ஓடிட்டே இருக்குது. இவர் சின்ன பொண்ணு 10th படிக்கிறா, ஆனால் இவன் மேலே நம்ம ஃபாலோ ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுதே, அவளுக்கு அந்த ஃபீல்ஸ் இருக்கான்னு தெரியலையே,
என்னமோ நடக்குது எனக்குள்ள. ஆனால் இந்த சேஞ்சஸ்லாம் எனக்கு எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே வரும்போது அவரோட மைண்ட் வாய்ஸ் ஒன்று கேட்குது. டே ஜிமின், நீ இங்கே எதுக்காக வந்திருக்கன்றதே மறந்துட்டு ஏதோ இந்த பொண்ணை லவ் பண்ண தான் வந்தோன்ற மாதிரி இப்போலாம் நீ நடந்துக்கிட்டு இருக்க. யோசிச்சு பாரு, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க. நீ இன்னும் 10 நாளோ 15 நாளோ தான் நீ இங்கே இருக்க போகிற. மேக்ஸிமம் 1 வீக் தான் உன்னால் இங்கே இருக்கவே முடியும். நீ என்னமோ இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி அந்த பொண்ணு மேலே ஃபாலோ ஆகிறேன்னு நினைக்கிறேன்டா. ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்கோ. இன்னும் கொஞ்சம் நாளில் உனக்கு அங்கே இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் உடனே அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி அவருக்கு நிறைய திங்கிங் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு வழி என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பக்கம் வயனை சைட்டும் அடிச்சிட்டு இருக்காரு மேலே. இப்போ வயனை வந்துட்டு ஸ்கூல் வாசலில் இறக்கி விடுறாரு. ஸோ இறங்கும்போது வயனை என்ன பண்ணுறாருன்னா, சார் நான் போயிட்டு வரேன், நான் எப்படி இருக்கேன், அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ நீ தான் இருக்கிறதுல ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது இல்லை சார், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, நான் வேறு கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கேனா. கம்மின்னு சொல்ல முடியாது, நான் கொஞ்சம் கலராகவே இல்லையா, அதனால யாராச்சும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குது சார். ஓகேலாம் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. தேவதை மாதிரி இருக்க வயன் அப்படின்னு சொல்கிறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஸோ ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிறா. சார் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறா. நமக்குள்ளே இனிமேல் தேங்க்ஸ்லாம் வேண்டாம் வயன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருக்கு இந்த நமக்குள்ளே அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு என்னமோ மாதிரி இருக்குது. ஸோ அப்போது பின்னாடி இருந்தால் அவள் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு, வயன் செம்ம அழகாக இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து வயனை கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, அவள் ஃப்ரெண்டை ஹக் பண்ணிவிட்டு நம்ம ஜிமினாவே பார்த்துட்ருக்கான். ஜிமின் வந்துட்டு, பார்த்து பத்திரமா இரு, நிறைய ப்ரப்போசல் வரும் உனக்கு இன்னைக்கு, யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ணாத. ஏன்னா ஒருத்தவங்க ரொம்ப டீப்பாக லவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீ தான் அவங்ககிட்டேருந்து கஷ்டப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவளுக்கு ஒன்றுமே புரியல, இவர் என்ன சொல்ல வராரு. ஏதோ வேறு ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, பட் டக்குன்னு மாற்றின மாதிரி இருந்துச்சு. ஒரு வேளை இவர் நம்மளை லவ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி அவளுக்கு லைட்டாக தோண ஆரம்பிக்குது. ஸோ அவர் வந்துட்டு பை வயன், நான் ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஸோ அவளோட ஃப்ரெண்டை வந்துட்டு, யாரடி அது, செம்ம அழகாக இருக்கான், எனக்கு தெரிஞ்சு அவனை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். எப்படிடி சொல்கிற, அதுவும் இல்லாமல் அவர் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க ஒரு கெஸ்ட்டு தாண்டி, அப்படிலாம் நான் லவ் பண்ணேன்னா எங்கள் அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாருன்னு எனக்கு தெரியாது. உன்னோட பேரண்ட்ஸ் நல்லா படித்தவங்க தானே, அவங்க அதை லவ்வுக்கெலாம் அகெயின்ஸ்டாலாம் இருக்க மாட்டாங்க, லவ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நீ வேணால் பாரு. டேய் ஏன்டி இப்படி என் மனசை போட்டு கலைக்கிறீங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணடி. ஆமாம் ஆமாம், ஒரு நல்ல பொண்ணு நல்ல பையன் அழகான ஒரு பையன் கூட வந்து இறங்கியிருக்கா பாரு, அதுதான் எங்களால் பொறுத்துக்கவே முடியல. ஏன் நீ உன் பேரண்ட்ஸ் கூட வந்திருக்கலாம்ல, ஏன் இவன் கூட வந்த. ஐயோ என் பேரண்ட்ஸ் 2 பேருமே பிஸிடி, அதனால தான் அவங்களுக்கு டைம் இல்லை, நீ இவருக்கு கூட என்னை கூப்பிட்டு போக சொன்னாங்க. வீட்டில் தெரிஞ்சு தான் நான் வந்திருக்கேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு என்னமோ அவர் உன்னை பார்க்குறதும் நீ அவரை பார்த்து சினுங்கிறதும் உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ரூட் ஓடுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்கிறா. ஸோ அன்றைக்கி ஸ்கூலில் ஃபேர்வெல் பார்ட்டி நல்லா ஜாலியாக போகுது, என்ஜாயாக போகுது. ஸோ ஈவினிங் போல் என்ன பண்ணுறான்னா, கிளாஸ் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது பார்த்தோன்னா ஜிமின் கரெக்டாக நின்றுட்டுருக்காரு. என்ன கரெக்டாக பிக்கப் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை வயன், காலையில் உன்னை இங்கே இறக்கி விட்டு போனதுலேருந்து உன் நினப்பாவே இருந்துச்சா, அதனால தான் நான் காலையிலேருந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன் இங்கே நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னும்போது, சும்மா தான் பொண்ணுங்களை அப்படியே சைடில் அடித்து ஃப்ளோர் பண்ணி நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜிமினுக்கு வயனுக்கு கோவம் வருது. உங்களெல்லாம் போகலாமா அப்படின்றா. அவர் உடனே போகலாம் வண்டியில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியில் ஏறி உட்காந்துடுறா. ஸோ அப்படியே இவர் செம்மையாக சிரிக்கிறாரு என்ன ஆச்சோன்னு. ஃப்ளோட்னா இப்படி தானா, எல்லா பொண்ணுங்கக்கிட்டையுமே நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்களா ஜிமன் அப்படின்னு கேட்குறான். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதெல்லாம் அப்படி தான் வயன், இதெல்லாம் வெளிநாட்டில் ரொம்ப சகஜம், இங்கே எப்படி நாங்கள் ரொம்ப சீரியஸாக இருப்போம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோன்னா நாங்கள் பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ சீரியஸாக இருப்போம். ஸ்கூல் பொண்ணுன்னு பார்த்தோன்னா இந்த விவரம்லாம் உனக்கு நல்லா தெரியுதா. எல்லா பொண்ணுக்குமே இந்த விவரம் நல்லா தெரியும். இது ஸ்கூல் பொண்ணாக இருந்தானே, காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருந்தானே, உங்களுக்கெலாம் ஃப்ளட்டிங் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சுல அப்படின்னு சொல்லுவாள். வயன் இதெல்லாம் அப்படி தான் XYZன்னு போயிட்டே இருப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவள் என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே நீங்கள் இங்கே இருங்க, நான் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாலில் உட்கார வச்சுட்டு இவன் மேலே போகிறா. ஸோ வந்துட்டு இருக்கும்போதே அம்மான்னு கூப்பிட்டுட்டே வரா. ஸோ அவங்க அம்மா வீட்டில் இல்லை, அவங்க அப்பாவும் வீட்டில் இல்லை. ஸோ இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறேன்னா, வயன் ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறா. நம்ம ஒரே ஒரு பிக் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ எதுக்கு என்ன பிக் எடுக்கணும்னு சொல்கிறீங்க, நான் வரல, எனக்கு பிக்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. இல்லைம்மா ஒரே ஒரு பிக் எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பிக் எடுக்கிறதுக்காக போய் அவர் பக்கத்தில் நிற்கிறா. ஸோ நின்ன உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுக்கிறாரு, ஒரு கிளிக் பண்ணுறாரு, ஒரு செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறமா ஓகே நீ போய் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா அப்படின்னு, நான் நல்ல
நல்லாவே இல்லை, இப்போ போய் எடுத்திருக்கீங்க, இங்கே பாருங்கள் என்னோடய ஹேர்லாம் எப்படி கலைஞ்சு போயிருக்குன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதனால் என்ன, பரவாயில்ல, ஓகே, எனக்கு பிடிச்சிருக்கு, உன்னோட காஸ்ட்யூம் உன்னோட ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாமே பிடிச்சிருக்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அன்றைக்கிட்டே அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. ஸோ வயன் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறா. ஸோ அவள் எழுந்திருக்கவே இல்லை, அவள் அப்படி நல்லா தூங்கிடுறா. ஸோ நைட்டு ஒரு 12 o'clock போல் இருக்கும். அவளுக்கு தூக்கம் கலைஞ்சி எழுந்திருக்கிறா. நம்ம எப்போவுமே சீக்கிரமாக படுத்துட்டாலே நம்மளுக்கு நைட்டில் தூக்கம் கலையும், கண்டிப்பாக எல்லாருக்குமே கலையும். ஒரு சிலர் இருக்காங்க தூங்குறவங்க, நல்லா தூங்குறவங்க இருக்காங்க. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 12 o'clock சீக்கிரமாக படுத்துட்டேன்னா ஒரு 1:30 போல் நான் எழுந்திரிச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி அவளும் எழுந்திரிச்சு வெளியில் வரான். ஸோ வெளில வந்து பார்க்கும்போது அன்றைக்கி ஒரு நாள் கிரவுண்டில், அதாவது பின்னாடி கார்டனில் உட்காந்துட்டு இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அதே ஸ்டோன் பெஞ்சில் நம்ம ஜிமன் வந்து உட்காந்துட்ருக்காரு. ஸோ இவன் என்ன நினச்சிக்கிறான்னா, என்னோட இல்யூஷன் போல், நம்ம மதியம் நம்ம ஃப்ரெண்டு காலையில் சொன்னதுலேருந்து நம்ம அதை பற்றி யோசிச்சுட்ருக்கோம், இது நம்மளோட இல்யூஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறா. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான்னா, திரும்ப ஒரு 1/2 hour கழித்து எழுந்திரிச்சு, அது நம்ம இல்யூஷனாக இவர் ஜிம்மின் இருக்காரா ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு போய் டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, வாசலில் நிற்கிற மாதிரி இருக்குது. இது என்ன, இது நமக்கு இல்யூஷன் ஓவராக இருக்குது போல் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே திரும்புகிறா. ஸோ அவள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. என்ன இவர் எங்கே பார்த்தாலும் இவர் நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, போய் படுத்துடுறா. ஸோ திரும்ப மார்னிங் ஆகுது. மார்னிங் ஆச்சோடனே, ஜிமின், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், நைட்டு ஏன் தூங்கலையா நீங்கள், அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. யார் சொன்னா, நான் நல்லா தூங்கினேனே அப்படின்ற. இல்லை நீங்கள் தானே அந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துட்டு இருந்தீங்க. இல்லை வயன், நான்லாம் அங்கே உட்காரல. ஒரு வேளை உனக்கு என் மேலே லவ் வந்து காதல் வந்து நீ தான் அப்படி நினச்சிட்ருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்பணும். சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிடுறா. ஸோ ஸ்கூலுக்கு போனோடனே, என்னடி நேற்று வேறு செம்மையாக இருந்த சாரியில் உங்கள் வீட்டில் இருக்காரே அவருக்குள்ள உனக்கும் ஏதாச்சும் ஓடுதா, இல்லை ஏதாச்சும் ரொமான்ஸ் வந்துச்சா, இல்லை அவர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நிறுத்து, ஏதோ ஓவராக ஏதோ நிற்காமல் பேசிகிட்டே போகிற. அதெல்லாம் எதுவும் இல்லை, அவர் வேறு எல்லாருக்கிட்டேயும் அப்படி தான் நடந்துப்பேன்ற மாதிரி சொல்கிறாரு. இவன் ஆனால் நான் உசுப்பேற்றிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு, அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளோதான். இப்படி தாண்டி ஆரம்பிக்கும் எல்லாம். ஃப்ரெண்டுன்னுவீங்க, அப்புறம் லவ்னுவீங்க, அப்புறம் பெஸ்டின்னுவீங்க, அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சின்னுவீங்க, அப்புறம் உங்களுக்கு கல்யாணம்னுவீங்க. ஐயோயோயோயோ, உங்ககிட்ட ஏன்டா அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ருக்கு. அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சர், கொஞ்ச நாள் இங்கே இருக்கார், அதுக்கப்புறம் அவர் உங்கள் ஊருக்கு போயிடுவார், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. பட் இந்த வார்த்தையை சொல்லும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஐயோயோ, அப்போ ஜிம்மன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இங்கே இருப்பார், அதுக்கப்புறம் அவர் போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, உனக்கு என்ன, அவன் இங்கே இருந்தான்னா இல்லைனா என்ன, அவனே உன்னை ஃப்ளோட் பண்ணிவிட்டு சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இன்னொரு சைடு இன்னொரு மனசு சொல்லுது. ஸோ இவன் என்ன பண்ணுறா, இப்போதைக்கு நம்ம படிப்போம், 10th வரை படிச்சுட்ருக்கோம், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஃப்ளோட்ஸ் கொஞ்சம் ஃப்ளோட்ஸ் நிறையா 2 பேருக்குள்ளே அடிக்கடி போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ திடீர்னு ஒரு நாள் இவர் இப்படியே ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கனால நம்ம வயனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு குட்டியாக லவ் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. சரி, இன்றைக்கி இவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமை நாக் பண்ணுறாரு. ஸோ நாக் பண்ண உடனே, இல்லை ஓப்பனில் தான் இருக்குது, வாங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்கிறாரு. ஸோ இவளும் உள்ளே போயிட்டு, ஜிமின் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்கா. அப்போ ஜிமின் வந்துட்டு, வயன் வந்துட்டியா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறா. ஹெல்ப் பண்ணுறேன். ஆமாம், எங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கீங்க, என்னாச்சு, ரூம் ஏதாச்சும் க்ளீன் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொல்லியிருந்தா நான் க்ளீன் பண்ணி விட்டுருப்பேன்ல ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை வயன், நான் ஊருக்கு கிளம்புறேன், இன்னும் ஒரு 1/2 hour எனக்கு வேன் வந்துடும், ஸோ அதான் பேக் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வயன் ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுறா. ஸோ அவளோட கண்ணு ஃபுல்லாக தண்ணியால் நிறையுது, கண்ணீரால் ஃபுல்லாக நிறையுது. அப்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, வயன் என்னாச்சு அப்படின்றாரு. ஒன்றும் இல்லை, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா எல்லா திங்ஸும் எடுத்து வைக்கிறா. ஸோ எல்லா திங்ஸும் எடுத்து வச்சதுக்கப்புறமா இந்த திங்ஸ் வேணுமா அந்த திங்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு சில திங்ஸ் எல்லாமே அவர் வந்துட்டு இது வேணும், இது வேண்டாம், இது வேண்டாம் இங்கே இருக்கட்டும், இது வேண்டாம் இங்கே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ இப்போ பேக்கிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. பேக்கிங் முடிச்சுட்டு அவர் லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கீழே வந்துட்டு வயனோட அப்பா அம்மா கிட்டே பேசிகிட்ருக்காரு. அங்கிள் ஆண்டி, நான் உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லை கொடுத்துருந்தாலும் இல்லை என்னால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்திருந்தாலும் மன்னிச்சிடுங்க. எனக்கு இவ்வளோ நாள் இங்கே தங்க பெர்மிஷன் கொடுத்தீங்க, ஒரு நம்பிக்கையான பர்சனாக நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னும் போது நான் அதுக்காக உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ போயிட்டு வரேன், திரும்ப எப்போயாச்சும் எனக்கு டைம் கிடச்சிதுன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே நான் இங்கே கூப்பிட்டு வரேன். எனக்கு மனசு இல்லை இங்கே இருக்கிற
சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சரௌண்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் உங்கள் கார்டன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆண்டி உங்களோட சமையலெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பட் எனக்கு நாளைக்கு என்னோடய சாங் ரிலீஸ் ஆகிற அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் போய் தான் ஆகணும். நான் போயிட்டு வரேன் ஆண்டி, என்னை ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அவர் எந்த கல்ச்சரில் வந்திருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பண்ணதுனால ஸோ அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவர் மேலே ரொம்ப ஒரு பாசம், ஒரு ஈர்ப்பு மாதிரி ஆகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரிப்பா நீ பத்திரமா போயிட்டு வா, கண்டிப்பாக நீ ஒரு நாள் திரும்ப இந்த இடத்துக்கு வரணும், நீ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னு நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறோம் ஜுமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ப்ளஸ் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜுமன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே வேன் வந்துடுது. ஸோ வேன்குள்ளே போகிறதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே அவருக்கு நம்ம எதையோ மிஸ் பண்ணிட்டு போகிறோமோ அப்படின்ற மாதிரி தாட் வருது. ஸோ திரும்பி பார்க்குறாரு, வயன் அங்கே கண்ணில் கண்ணீரோடையும் ஸ்மைலோடையும் நின்றுட்டுருக்கா. ஸோ அதை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா சிரிக்கிறாரு. சிரிச்சிட்டு கண்ணடிச்சிட்டு பாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி. வயன் என்ன நினச்சிக்கிறான்னா, ஓ அப்போ உண்மையாகவே இவர் வெறும் ஃப்ளர்ட்டிங்காக மட்டும்தான் நம்மக்கிட்ட பழகினாரா, நாம் தான் அவர் மேலே ஃபாலோ ஆகிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா அழுதுகிட்டே ரூம்குள்ளே ஓடி போயிடுறா. அதாவது அவள் ரூமுக்கு போயிடுறா. ஸோ ஜிமின் வந்துட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம், கண்ணு தானே அடித்தோம், நின்று பாய் கூட சொல்லலை, அவமானு போயிட்டா அப்படின்ற மாதிரி அவருக்கு என்னென்னா ஓகே நாளைக்கு நம்மளோட சோலோ சாங்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அவருக்கு அந்த ஒரு ஹாப்பினஸ்லேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா கிளம்பிடுறாரு. ஸோ வயன் என்ன பண்ணுறேன்னா ரூம்குள்ளே கதவை லாக் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் உட்காந்துட்டு அழறா. ஸோ அழுதுட்டு இருக்கும்போது அவளுக்கு இன்னொரு மைண்ட் தாட், அவர் இங்கே எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், எதுவுமே தெரியாது, தெரியாமல் ஃபாலோ ஆனது நம்மளோட தப்பு தான், அவர் ஃப்ளர்ட் தான் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுமே நம்ம ஃபாலோ ஆனது நம்ம மேலே தான் தப்பு. ஸோ இனிமேல் நம்மளோட ஸ்டடீஸ் மேலே மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் எல்லாமே வைப் பண்ணிவிட்டு ஸோ இது ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஷவர் ஓப்பன் பண்ணுறா. ஸோ ஷவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமாவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜிமினாவோட தாட்ஸு, ஜிமினா நின்னது, பேசினது, சிரித்தது, ஃப்ளோட் பண்ணது, இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது அப்போ அவர் கண்ணில் தெரிஞ்சது லவ் இல்லையா, நம்ம தான் அதை லவ்னு இமேஜினேஷன் பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணி அழறா. ஸோ அழுது முடிச்சுட்டு இதோட நம்ம எல்லாத்தையுமே மறந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடணும்னு நினச்சிட்டு போகிறா. ஸோ வெளியில் போகும்போது ஜிமினா இருந்த ரூமை கிராஸ் பண்ணுறா. ஸோ கிராஸ் பண்ணும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஜிமின் அந்த இடத்துல தான் இன்னும் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, வயன் ஜிமின் இருந்த ரூமை க்ளீன் பண்ணிவிடுமா, ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கோ, அப்போ தான் நம்ம கெஸ்ட் யாராச்சும் வந்தால் அந்த ரூமை யூஸ் பண்ணிக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்குமா அந்த ரூமை க்ளீன் பண்ணணும், அவர் தான் திரும்ப வரேன்னு சொன்னார்ல, ஸோ அந்த ரூம் அப்படியே இருக்கட்டும், ஏன் நம்ம ரூமில் வேறு நம்ம வீட்டில் வேறு ரூமாக இல்லை, எவ்வளோ ரூம்ஸ் இருக்கா, அதில் கெஸ்ட் வந்தால் ஸ்டே பண்ணிக்கிட்டோம், ஏன் என்ன இப்படி பேசுகிற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்மோ, இல்லைம்மா சும்மா சொன்னேன், ஏன்னா அவரோட திங்ஸ் கொஞ்சம் இங்கே வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறமா எதுக்கு இவர் வரணும், இவருக்கு இங்கே என்ன இருக்குது திரும்ப வரதுக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஸோ நினச்சி முடிச்சதுக்கப்புறமா சரி ஓகே படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருக்கா. அவங்க வராரு. வயன் என்னம்மா ஆச்சு, ஒரு மாதிரியாகவே இருந்துகிட்ருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அப்பா கிட்ட மறைக்காமல் சொல்லு. அப்பா அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா. சரி அப்போ 10th நல்லா படிக்கணும்ல, படி. அப்பா நான் மார்க் எடுத்தேன்னா எனக்கு லேப்டாப் வாங்கி தரீங்களா அப்படின்னு கேட்குறான். என்னம்மா இது வரைக்கும் லேப்டாப் மேலே ஆசையாக வந்ததில்லை, இப்போ என்ன லேப்டாப் கேட்குற, இல்லைப்பா ஸ்டடீஸ்க்காக தான்ப்பா, ஸ்டடீஸ்க்காக லேப்டாப் வேணும்னு நினைக்கிறேன்ப்பா, நிறைய விஷயம் கற்றுக்கணும்ல, எப்படியும் மொபைல் கேட்டேன்னா மொபைல் வாங்கி தர மாட்டீங்க, அதனால தான்ப்பா நான் லேப்டாப் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். லேப்டாப் மாதிரியே ஃபோனுக்கு இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இப்போ லேப்டாப்லேயே வந்துடுச்சு, அதனால் உனக்கு லேப்டாப் வேணான்னு நினைக்கிறேன். அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பப்பா எனக்கு லேப்டாப் வேணும்ப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்றான். சரி நீ அபோவ் 450க்கு மேலே எடுத்துட்டேன்னா நான் உனக்கு கண்டிப்பாக லேப்டாப் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அஷ்யூர் கொடுக்குறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் இனிமேல் எது மேலேயும் நம்ம கான்சன்ட்ரேட் வைக்கக்கூடாது, ஸோ ஸ்டடீஸ் மேலே மட்டும் தான் கான்சன்ட்ரேட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னாவோட தாட்ஸை பற்றி யோசிக்காமலே அவள் படிக்கணும்னு ட்ரை பண்ணுறா. பட் அவளுக்கு அப்பப்போ ஜிம்மன் ஞாபகம் வந்துட்டு தான் இருக்குது. அப்போ வரும்போதெல்லாம் அவள் அந்த ரூமில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து பார்ப்பா. ஸோ அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது ஜிம்மன் அந்த ரூமில் இருக்க மாதிரி அவளுக்கு மைண்ட் தாட் வரும். ஸோ வந்த உடனே அவள் அங்கே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப அவளோட படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ 10th முடிக்கிறா. ஸோ 10th முடித்த உடனே அவங்க டேடி லேப்டாப் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அபோவ் 480க்கு மேலே எடுத்திருப்பா வயன். ஸோ அதனால் அவர் யோசிக்காமல் லேப்டாப் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ அவள் என்ன பண்ணுறா, ஃபஸ்ட் ஓப்பன் பண்ண அடுத்த நிமிஷமே பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி இல்லை, பேரண்ட்ஸ் இல்லாதப்போ ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் தேடுற விஷயம் ஜிமினா பற்றின டீட்டெயில்ஸ் தான் தேடுறா. ஸோ ஜிமினா ஒரு ஐடால் அப்படின்றத அவங்க அம்மா கிட்டே இருந்து எப்படியோ அவள் வாங்கிடுறா. ஸோ ஜிம்னாவோட ஃபோட்டோஸு பிக்ஸ் எல்லாமே அவருக்கு வருது.
அவள் எவ்வளோ தான் ஜிமினாவோட ஃபோட்டோவை ஆன்லைனில் வெப்சைட்ஸில் போய் பார்த்தாலுமே, அவளோட சாங்ஸ் நிறையா சாங்ஸ் அவள் கேட்டாலுமே அந்த ரூமில் போயிட்டு அவள் அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது வர ஃபீலிங்ஸ், அந்த ஒரு ஹாப்பினஸ் அவளுக்கு ஃபோட்டோவில் பார்க்கும்போது கூகுளில் க்ரோமில் அதிலலாம் பார்க்கும்போது அவளுக்கு அது வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அவள் அந்த ரூம்லேயே இருக்க மாதிரியும் அவர் இன்னும் அங்கே இருக்க மாதிரியே அவருக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கறனால அவள் எப்போவுமே அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது மட்டும்தான் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்க மாதிரி அவள் ஃபீல் பண்ணுவாள். ஸோ இப்படியே அவளோட ஹையர் ஸ்டடீஸும் ஒரு நாள் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கம்ப்ளீட் ஆகிட்டு வீட்டில் அவள் தனியாக இருக்கா. ஸோ தனியாக இருக்கும்போது அந்த ரூமை போய் ஓப்பன் பண்ணி எப்போவுமே அந்த ரூம்குள்ளே இருப்பாள் தனியாக இருந்தனாலே. ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி அந்த ரூம்குள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டு பெட் மேலே உட்கார்றா. ஸோ உட்காந்துட்டு இருந்தவா அப்படியே அவரோட ஃபோட்டோவை கையில் எடுத்து வச்சுட்டு அவர் ஃபோட்டோவை பக்கத்தில் படுக்க வச்சுட்டு இவளும் அதை பக்கத்துலேயே படுத்துட்டு இருக்க மாதிரி யோசிச்சுட்டே படுத்துக்கிறா. ஸோ நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது கையை தூக்கி போடும்போது பக்கத்தில் யாரோ இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஸோ அப்போ கண்ணை முழிச்சு பார்த்துட்டு, என்ன ஜிமினா இப்போலாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக கனவு வருதில்ல, உனக்கும் அப்படி தான் வருதா? நீயும் என்னை நினைக்கிறியா? ஆனால் நான் உன்னை டெய்லி நினைக்கிறேன் தெரியுமா? டெய்லி இந்த இடத்துல வந்து படுத்துக்கிறேன், நீயும் டெய்லி என் கனவுல வர, இதே மாதிரியே ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருக்கு. இந்த தடவையும் இப்படி தானே வந்திருக்க. நான் நல்லா கண்ணை திறந்து பார்த்துட்டு உன்னை தொடும்போது நீ காணாமல் போயிடுவல்ல, எனக்கு தெரியும் நீ அப்படி தான் பண்ணுவேன்னு. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே தூங்குறேன், அப்போ தான் நீ என் பக்கத்துலேயே இருப்ப. நான் நல்லா தூங்கி எழுந்தேன்னா நீ காணாமல் போயிடுவல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வயன் திரும்பவும் கண்ணை மூடி தூங்குறா. ஸோ இதெல்லாம் வார்த்தையை கேட்ட உடனே ஜிமினாவோட கண்ணுலேருந்து லைட்டாக கண்ணீர் வருது. ஸோ அது வரதுக்கு முன்னாடியே நம்ம வயன் தூங்கியிருப்பா, கண்ணை மூடியிருப்பா. அப்போ என்ன நினைக்கிறாருன்னா, நீயும் இப்படி தான் நினச்சிட்ருக்கியாடி, நானும் இப்படி தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டே இருக்காரு. அவர் மைண்ட் வாய்ஸும் நினச்சி சத்தமாக பேசிடுறாரு. அப்போது நம்ம வயன் வந்துட்டு, என்ன இப்போல்லாம் நீ ரியலிஸ்டிக்காக ட்ரீமில் வரும்போது இப்போலாம் பேசுகிற, ஃபஸ்ட்லாம் பேசவே மாட்டேன், என்னை ஃப்ளோட் பண்ணுற மாதிரி வந்துட்டு போயிடுவேன், இப்போ என்ன பேசுகிற இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பாப்பா. ஸோ இப்போ அவள் எழுந்திருக்கும் போது ஜிமினும் எழுந்திருப்பார். ஜிமின் நீ என்ன உண்மையாகவே வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லுவான். அவர் அப்போ சிரிப்பார். அதானே பார்த்தேன், எங்கே என் புருஷன் திரும்ப ஒழுங்காக வந்துட்டானோன்னு நினச்சேன். ஐயோ சாரி ஜிமின், உன்னை நான் புருஷனாகவே இப்போலாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. அப்போ அவர், நானும் உன்னை பொண்டாட்டியாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அப்போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. ஆமாம் நானும் உன்னை பொண்டாட்டியாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். இது 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 ஜிமின் நீ ரியலாக வந்திருக்கியா? ஆமாம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி ஃபேக் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லுவாள். என்ன இல்லை நான் என்னால் நம்ப முடியாது வயன் அப்படின்னு என்னால் நம்ப முடியாது ஜிமன் சொல்லிட்டு கையை வச்சு பாப்பா. ஸோ ஜிமன் என்ன பண்ணியிருப்பாருன்னா உண்மையாகவே வந்திருப்பார். அப்போ ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. என்ன நினச்ச, நான் இங்கேருந்து போகும்போது இந்த ஃபோட்டோவை தெரியாமல் வச்சுட்டு போகிறேன்னு நினச்சியா? இங்கே நான் இந்த ஃபோட்டோவை வச்சுட்டு போனதுக்கான காரணம் நீ என்னை நினச்சிட்டே இருக்கணுன்றதுக்காக தான் வயன் நான் வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன நினச்ச, இங்கேருந்து போயிட்டு நான் ஜாலியாக ஃப்ளோட் பண்ணிவிட்டு அப்படி இருப்பேன்னு நினச்சியா? ஸோ நான் இங்கே உன்னை பண்ணது எல்லாமே ஃப்ளோட் தான், பட் ஆனால் அது காதலும் கூட. நான் உன்னை ஃப்ளோட் பண்ணிவிட்டு காதலிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருந்தா அப்போது நீ ரொம்ப சின்ன பொண்ணு, ஸோ அது கரெக்டான ஏஜும் கிடையாது, அதனால தான் நான் உனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தேன். நீ உன்னோட ப்ரைமரி செகண்டரிலாம் முடிச்சதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா கூட ஹையர் ஸ்டடீஸ்க்கு நான் என் கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்றதுனால தான் நீ இங்கே படிக்கணுன்றதுக்காகவும் உன்னோட படிப்பை ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்றதுனால மட்டும்தான் வயன் இவ்வளோ நாள் நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைக்கல, உன்கிட்ட பேசணுன்னு நினைக்கல. மற்றபடி உன்னோட ஐடி இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து உன்னோட போஸ்ட் பார்க்குறதும் உன்னோட ஃபோட்டோஸ் பார்க்குறதும் எல்லாமே நான் பார்த்துட்டு தான் வயன் இருந்தேன். ஸோ நீ என்னை எந்தளவுக்கு லவ் பண்ணுறன்றது எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். இந்த தடவை நான் தனியாக போயிட மாட்டேன், உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது எல்லாமே அவளுக்கு இன்னுமே அது நிஜம் அப்படின்றது தெரியலை. என்னடா ஜிமன் இப்போல்லாம் நீ கனவுல இவ்வளோ பேசுகிறியா, இது உண்மையாகவே நீதானா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, இது உண்மையாக இருந்துடக்கூடாதான்னு யோசிக்கிறேன், ஆனால் கணவன் மட்டும் சொல்லிடாத, என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்க அப்பா வராரு. என்ன ஜிமன் எல்லாத்தையும் பேசிட்டியா? பேசிட்டேன் அங்கிள், ஆனால் இவனை இன்னும் இது கனவுனே நினச்சிட்ருக்கா. மா வயன் அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளம்மா, அப்பா உன்னை கேட்காமலே இந்த முடிவை எடுத்துட்டேன், அப்பாவை நீ தப்பாக எடுத்துக்காதண்ணே அப்படின்னு சொல்கிறா. அப்பா அப்போது எனக்கு தெரியும் வயன் நீ ஜிம்மனை லவ் பண்ணுறன்றது, ஏன்னா உன்னோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி நான் செக் பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ எனி டைமும் சும்மா ஜிம்முன்னு அதில் ஃபுல்லாகவே டைப் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு ஜிம்மனை லவ் பண்ணுற அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட டைரி நான் எடுத்து படித்தேம்மா,
தப்பு தான், அவனோட டைரி நான் எடுத்து படிச்சிருக்க கூடாது தான். இருந்தாலும் கொஞ்ச நாள் நீ அப்செட்டில் இருந்துக்கும் போது என் பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்ற பயத்தில் என்கிட்ட சொல்ல முடியாமல் பயந்துக்கிட்டு மனசுக்குள்ளே எதையோ வச்சுருக்கியோ அப்படின்றதுனால நான் அவனோட டைரி எடுத்து படித்து பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. சரி, அதனால தான் நான் முன்னாடியே ஜிமின் கிட்ட பேசியிருந்தேன். ஜிமின் என்ன சொன்னாருன்னா, அவளோட ஸ்டடீஸ் முடியட்டும் அங்கிள், முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மேரேஜை பற்றி அவகிட்ட சொல்லிக்கலாம்னு சொல்லியிருந்தாரு. ஸோ உன்னோட ஸ்டடீஸ் எல்லாமே நேற்றோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த லீவ்க்குள்ளாரே உனக்கு மேரேஜ் பண்ணிவிட்டு இங்கேருந்து உன்னை அனுப்பி வைக்கலாம் அவர் கூடன்னு சொல்லி தான் அவர் வர சொல்லியிருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை சொன்ன உடனே நம்ம பையனுக்கு செம்ம ஹாப்பி. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ ஜிம்மன் வந்துட்டு முழிக்கிறாரு. என்னை நீங்கள் ரொம்ப சீட் பண்ணிட்டீங்க ஜிம்மன், நீங்கள் என்னை எவ்வளோ நாள் கஷ்டப்படுத்துனீங்க தெரியுமா, நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. தெரியும் வயன், நீ பண்ணுறது போகிறது வர்றது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு என்ன, நீங்கள் மாட்டின்னு வந்தீங்க, ஃப்ளோட் பண்ணீங்க, நான் ப்ரப்போஸ் பண்ணலான்னு வரும்போது இதெல்லாம் காமன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போயிட்டீங்க, இதில் எங்கேருந்து நீங்கள் என்னை பற்றி யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக கேட்குறா. அப்போ அவர் கூப்பிட்டு, இங்கே வாயன் உனக்கு ஒன்று காமிக்கிறேன், மாமா நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வயன், என்னது மாமாவா, ஆமாம் இங்கெல்லாம் அப்படி தானே கூப்பிடுவாங்க, அதனால தான் மாமா நீங்கள் கொஞ்சம் வெளியே இருங்களேன், அவங்க பொண்ணுக்கு ஒரு விஷயத்த காமிச்சிட்டு வந்துடுறேன், மாப்பிள்ளை எதுவும் அடிச்சிடாதீங்க, என்னை பற்றி தப்பாக புரிஞ்சிட்டிங்க மாமா, நீங்கள் கொஞ்சம் வெளில இருங்களேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இவ்வளோ, எங்கள் அப்பாவை எதுக்கு இப்போ நீங்கள் வெளியில் அமிச்சிங்க, என்ன திரும்ப ஃப்ளோட் பண்ண போகிறீங்களா, இல்லை செல்லம் நீயும் பார்த்தியா உங்கள் அப்பனை மாதிரியே நீயும் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிற, இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. இது என்னன்னு தெரியுதா, தெரியும், என்னது இது, இது உங்களோட ஷர்ட்டு, அப்படியா, இந்த ஷர்ட்டில் பட்டன் இருக்கான்னு செக் பண்ணு, இருக்குது பட்டன் இருக்குது, அதில் 4th பட்டன் இருக்கும்ல, அந்த பட்டனில் கொஞ்சம் உன்னோட ஃபோனை எடுத்து லைட்டாக அடிச்சு பாரேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுறாரு. இல்லை ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது இல்லை ரெட் கலரில் ஒரு மாதிரி லைட் எரியுது. ஸோ அப்போ இதில் அதே தான் நீ படித்த பொண்ணு, நீ கெஸ் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியும், கேமரா தான் இருக்குது, நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே என்னோடய ஃபோட்டோ வச்சுட்டு நீ கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனேன், ஏன்னா எனக்கும் உன் மேலே கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, உனக்கு என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு டவுட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கேமராவை உனக்கே தெரியாமல் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் நீ இந்த ரூமில் டெய்லி வர்றது பேசுகிறது போகிறது வர்றது நான் எல்லாமே கேட்டு தான் இருந்தேன். டெய்லி நீ என்ன, ஓய் புருஷா என்னடா முறைக்கிற, ஓய் புருஷா என்னடா பண்ணுற, ஓய் புருஷா உனக்கு ஞாபகம் இருக்காடா, இது எல்லாத்தையுமே நீ கேட்டதுலேருந்து எல்லாமே நான் கேட்டுட்டு தாண்டி இருந்தேன் பொண்டாட்டி, இப்போ நான் உன்னை ஃப்ளோட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வராரு. ஸோ அவள் அப்படியே பின்னாடி போகிறா. இங்கே பாருங்கள், நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சின்ன பிள்ளை, அதனால நான் அப்படியே அமைதியாக விட்டுட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் ஃப்ளோட் பண்ணும்போது நானும் ஃப்ளோட் பண்ணுவேன், நானும் பெரிய பொண்ணாயிட்டேன் பார்த்துக்கோங்க. அப்படியா மேடம், பெரிய பொண்ணாயிட்டிங்களா, எங்கே ஃப்ளோட் பண்ணுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போயிட்டே இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா வாலில் வச்சு பின் பண்ணிவிட்டு கிட்ட போகிறாரு. அப்போ வயன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அவள் என்ன பண்ணுறா, தள்ளி விட்டுடுறா, பெட்டில் தள்ளி விட்டுட்டா, அவள் போய் பெட்டில் அவர் மேலே ஏறி உட்காந்துக்கிறா. இப்போ நான் அவனை ஃப்ளோட் பண்ணிட்டா, எவ்வளோ நாள் நீ ஃப்ளோட் பண்ணி என்ன டார்ச்சர் பண்ண, இப்போ நான் ஒன்றை ஃப்ளோட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறா. ஸோ கிட்ட போயிட்டு லிப்போட லிப் டச் பண்ணிவிட்டு, இப்போது இந்த லிப்பை நான் சாப்பிடவா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அவருக்கே ஒரு மாதிரி ஃப்ளோட் ஆகி என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்கிறா. என் வயன் நீ ரொம்ப கெட்டு போயிட்டடி அப்படின்றா. கெட்டு போனது நீயா நானா, இல்லை கெட்டு போக போகிறது நீயா நானான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறான்னா லிப் டு லிப் கிஸ் பண்ணிடுறா. ஸோ கிஸ் நல்லா ரொம்ப டீப்பாக போகுது. கிஸ் போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு டோர் நாக் பண்ணுற மாதிரி சவுண்டு. வயன் ரொம்ப நேரம் ஆச்சு, என்னம்மா ஏதாச்சும் பிரச்சனையா உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு டோர் நாக் ஆகுது. ஸோ நான் போய் டோர் ஓப்பன் பண்ணி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஜிம்மன் வந்துட்டு அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு சொல்லி என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தார், அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா போய் ரெடி ஆகிட்டு வா, ஸோ இன்றைக்கி உனக்கு என்கேஜ்மெண்ட், ஸோ கீழே எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. என்னப்பா நான் இப்போ தானேப்பா தூங்கியே எழுந்திரிச்சேன். ஆமாம் வயன், ஸோ நேற்றே இது எல்லாமே அரேஞ்ச்மெண்ட்ஸ் உனக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ உன்னோட ரூமில் அம்மா சாரீ வச்சுருக்கா, நீ போய்ட்டு ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவளும் என்ன பண்ணுறான்னா போய் ரெடி ஆகிட்டு ஸோ கீழே இறங்கி வரா. கீழே இறங்கி வரும்போது பார்த்தா ஜிமினா வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்காரு. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்கேஜ்மெண்ட் நடக்குது. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு 2 டேஸில் மேரேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அனௌன்ஸ் பண்ணுறாரு. அப்பா என்னப்பா 2 டேஸ்லே, ஆமாம்மா உனக்கு இன்னும் 1 வீக்கில்
கொரியாவில் காலேஜ் ஸ்டார்ட் ஆகுதுமா, ஸோ அதனால் உடனே நீ மேரேஜ் முடிச்சுட்டு உடனே இங்கேருந்து நீ கிளம்புற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா என்னை உடனே இங்கேருந்து நீங்கள் அனுப்பிச்சிடணுமா, நான் உங்களுக்கு அந்தளவுக்கு தொல்லை கொடுத்துட்டேனாப்பா? அப்படிலாம் கிடையாது வயன், உன்னோட ஸ்டடீஸ் இந்த கல்யாணத்தை பாதிக்கக்கூடாது, இந்த கல்யாணம் உன்னோட ஸ்டடீஸை பாதிக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ மாப்பிள்ளை எல்லாத்தையுமே அங்கே ரெடி பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்காரு, ஸோ அதனால் நீ உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ அப்படியே ஜெமினா திரும்பி பார்த்து, என்னை வந்த உடனே இங்கே வந்து கூட்டிகிட்டு போனமாடா, நான் உனக்கு என்ன தாண்டா பாவம் பண்ணேன், என்னை ஒரு நாளாச்சும் நிம்மதியாக இருக்க விட்டியாடா, நீ என்னைக்கு என் லைஃப்பில் வந்தியோ அன்னையிலேருந்து தாண்டா என் லைஃப் இப்படி ஆகுதுன்னு சொல்லி காய்ச்சி மூச்சுன்னு அங்கேயே கத்துறா. அப்போ அவங்க அம்மா, வயன் இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்க அத்தை, நல்லா இவன் மட்டுமா என்னை விட்டு கஷ்டப்பட்டா, நானும் தான் அவளை விட்டு கஷ்டப்பட்டேன், நல்லா சொல்லுங்க அத்தை அப்படின்றாரு. ஸோ வயன் வந்துட்டு, அத்தையா அடா பாவி, எப்போ இவங்களுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் நடக்குதுன்னே தெரியல, கான்வர்சேஷன் நம்மளை மட்டும் அப்பப்போ கழட்டி விட்டுறாங்க போல், நீ தனியாக வாடி ரூமுக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல, என்ன வாங்க முணுமுணுப்பு, அத்தை இங்கே பாருங்க அத்தை, ரூமுக்கு கூப்பிட்றா அத்தை, அதுக்குள்ளார இவ என்னை என்னமோ பண்ணிடுவா போல், ஏய் என் மாப்பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, இவ என்னை ஏண்டி வயனே மாப்பிள்ளைக்கு எடுக்கிற, ஆமாம்மா நான் தான் மாப்பிள்ளைக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்படியே இவங்களுக்குள்ள குட்டி குட்டி ரொமான்சஸ்லாம் அப்பப்போ நடக்குது. ஸோ பிடிஎஸ் மெம்பர்ஸில் ஒரு நம்ஜுனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ நம்ஜுனோட ஒய்ஃப் மட்டும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க தான் நம்ம வயன் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து ரெடி பண்ணுறாங்க மேரேஜ்க்காக. ஸோ மேரேஜ் டேட்டும் வருது, ஸோ மேரேஜும் நடக்குது. ஸோ மேரேஜ் நடந்த உடனே ஃப்ளைட்டு தான் அன்றைக்கி காலையில் மேரேஜ் நடக்குது, ஈவினிங் உடனே ஃப்ளைட் ஏறுறாங்க. ஸோ ஃப்ளைட் ஏறி போன உடனே அவளுக்கு கொரியா போனோடனே இவர் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறாரு வயனை. வயன் வந்து ஒரு நிமிஷமும் அவரோட காதலில் ஃபாலோ ஆகிட்டே இருக்கா. ஸோ கொஞ்ச நாள் அப்படியே போகுது. ஸோ அவள் காலேஜ் சேர்கிற ப்ராசஸ்ஸு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு இருந்ததுனால அவங்களுக்குள்ள அந்த ரொமான்ஸு அவங்களுக்குள்ள எதுவுமே இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதாவது அவங்க இன்னும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாமல் அதே மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ காலேஜ்லாம் சேர்றது கொஞ்சம் செட்டில் ஆகுறது அப்படின்ற மாதிரி ஒரு 1 வீக் போயிடுது. 1 வீக் அப்புறம் வயன் ஸோ கொஞ்சம் ரெடியாகு, நம்ம வெளியில் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜிமினோட அப்பா அம்மாலாம், எங்கடா போகிறீங்க இந்த டைமில் அப்படின்னு, இல்லைப்பா நான் அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன்ல அங்கே தான் அவளை கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு. இன்றைக்கே வாடா போகிறீங்க அப்படின்னா, ஆமாப்பா அதான் அவள் காலேஜ்லாம் சேர்ந்துட்டால, ஸோ இதுக்கப்புறம் அங்கே போயிட்டேன்னா எல்லாம் கரெக்டாக இருக்கும்லப்பா அப்படின்னு சொல்கிறா. ஸோ இவளுக்கு ஒன்றுமே புரியல, என்ன அங்கே போயிட்டா கரெக்டாக இருக்கும், ஐயோ ஒரு வேலை இவனை நம்ம கடத்திட்டு போய் ஏதாவது பண்ண போகிறானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு, இல்லை நம்மளை அவர் லவ் பண்ணுறாரு, நாமளும் அவரை லவ் பண்ணுறோம், ஸோ எதுவும் நாடகம் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, எங்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சொன்னால் தான் வருவியா, புருஷன் எங்கே கூப்பிட்டாலும் வரணுன்றது தானம்மா உங்கள் ஊர் பண்பாடு அப்படின்னு சொல்கிறாரு. ஹலோ, இந்த விளக்கெண்ணெல்லாம் எனக்கு தேவையில்லை, எங்கே கூப்பிட்டு போகிறீங்கன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. நீ கிளம்பி வா, ஏன்டி சொல்கிறேன், புருஷன் சொல்கிறது தான் வேத வாக்கு, போய் கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவனுக்கு ஒரு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒன்று ஃப்ளர்ட் பண்ணுறது இல்லை திட்டுறது, இதே உனக்கு வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ரெடி ஆகிட்டு வயனும் வரா. ஸோ வயன் வந்ததுக்கப்புறமா, வயன் மேலே போ, ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட் கிட்டே நிறுத்துறாரு, மேலே போ 4th ஃப்ளோரில் 305 அந்த டோரை போய்ட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவளும் என்ன பண்ணுறா, இது யார் வீடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. போயாண்டி வரேன், சும்மா நொய்யின்னு கேள்வி, இப்போ தானே அங்கே சொன்னேன் புருஷன் சொல்கிறதான் வேத வாக்குன்னு, போடி மேலே அப்படின்னு சொல்கிறாரு. என்னது வாடி போடியா, குட்டி பொண்ணே போடி, இங்கே பாருங்கள் ஜிம்மன், அப்போ தான் என்ன குட்டி பொண்ணுன்னு கூப்பிட்டு இருந்தீங்க, இப்போ நம்மளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எதுக்கு திரும்ப அப்படி கூப்பிட்டு இருக்கீங்க, சரிடி பொண்டாட்டி மேலே போடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்ன பண்ணுறான்னா, அவளும் போய் டோர் ஓப்பன் பண்ணுறா. ஸோ டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தனா ஃபுல்லாகவே வயனோட திங்ஸு, வயன் அவங்க வீட்டில் இருக்கும்போது என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலோ ஸோ அது எல்லாத்தையுமே அவர் இங்கே வர வச்சுருக்காரு. ஸோ அதே மாதிரியே ரூம் எல்லாமே டெக்கரேட் பண்ணி அவளுக்கும் இவங்களுக்குன்னு ஒரு வீடு வாங்கியிருக்காரு. ஸோ அந்த வீட்டுக்கு தான் இப்போ அவள் போயிருக்கா. ஸோ போனவுடனே ஜிமினும் பின்னாடியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமின், இந்த வீடு பார்க்குறதுக்கு எங்கள் வீடு மாதிரியே இருக்குல்ல, அதுலேயும் இந்த ரூமு என்னோடய ரூம் மாதிரியே இருக்குது, அம்மா இது யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. வெளியில் இருக்கும்போது நீ நேம் பார்க்கலையா, இல்லையே, அப்போ போய் ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வா அப்படின்றாரு. ஸோ வெளில போய் பார்க்கும்போது அந்த இடத்துல மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்த உடனே அவளுக்கு ஒரே ஹாப்பி தான். ஸோ உள்ளே வந்துட்டு பார்க்குறா. உள்ளே வந்துட்டு பார்க்கும்போது அவள் ஆக்சுவலாக எல்லாத்தையுமே டேர்ன் ஓவர் பண்ணி பார்த்துருப்பா, பட் ஹாலில் மாட்டிருக்க ஃபோட்டோஸ் எதுவுமே பார்த்துருக்க மாட்டா. அப்போ வந்துட்டு இது நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோஸில் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், நம்மளோட வெட்டிங் ஃபோட்டோஸ் தான். இந்த சைடில் உங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலில், இந்த சைடு எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னல், செம்மையாக இருக்குல்ல, ஆமாம் நம்ம உங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலில் கல்யாணமே பண்ணிக்கலையே, அதுவா கிராஃபிக்ஸ் அண்ட் எடிட்டிங் டி அப்படின்றாரு. இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அண்ட் எடிட்டிங்ஸ்லாம் வேணாங்க, எடிட்டிங்லாம் வேணாம், எனக்கும் இந்த ஊர் ஸ்டைலில் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, நம்ம இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாமா, போடி, ஒரே மூஞ்சே எத்தனை தடவை தாண்டி திரும்ப கல்யாணம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் சொல்கிறாரு. உன்னை கொன்னுட வேண்டா அப்படின்னு சொல்கிற. ஸோ அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது, இங்கே பாரு,
எனக்கு இன்னொரு பொண்ணு கூட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் மேரேஜ் வந்துரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் கையில் கொடுக்குறாரு. ஸோ அந்த இன்விடேஷனை பார்த்த உடனே வயன் வந்துட்டு நானும் எத்தனை தடவை தான் ஒரே பையனை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தெரியல ஜிமினா அப்படின்னு சொல்கிறா. என்னடி சொல்கிற? இதோ தான் போட்டிருக்கே திரும்பவும் ஜிமினான்னு சொல்லிட்டு. இந்த பத்திரிக்கை நம்ம பத்திரிக்கை தானடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னும் போது, திருப்பி கூட பார்க்கலையடி நீ? நீ என்னென்ன ஃப்ராடு வேலைலாம் பார்ப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இதை பண்ணிகிட்ருக்கன்றதை எப்பயோ என்கிட்ட ஜங்குக்கு சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொன்னது அவருக்கே தெரியாது, தெரியாமல் போட்டு வாங்கினேன், போய் அவர்கிட்ட கேட்டு வைக்காத அப்படின்னு சொல்கிறா. அவனை சரிடி வயன், நம்ம திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறா. சரி கல்யாணம் பண்ணிக்கலாண்டி, ஆனால் நமக்குலாம் நடக்க வேண்டியது இன்னும் நடக்கலை. இந்த வீட்டில் வேற யாரும் இல்லை. பேசாமல் என்ன பேசாமல் நம்ம ஹால்லே ஃபஸ்ட் நைட் கொண்டாடலாண்டி. பகல்லேவா? பகலாக இருந்தானே ராத்திரியாக இருந்தானே எங்கேயோ நடக்கணும், அவ்வளோதான் எனக்கு. இல்லை ஜிமன், இந்த மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட் நைட் ஓகேவா? நோ 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 இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சுற்றி ஓடி வராங்க. ஸோ லாஸ்ட்டில் ஃபைனலாக அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மேரேஜ், அதாவது இந்த ஒரு ஸ்டைலில் மேரேஜ் அவங்களுக்கு நடக்குது. ஸோ மேரேஜ் நடந்து ஸோ திரும்பவும் அவங்களோட லைஃப் நல்லா ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ ஒரு நாள் வயன் என்ன பண்ணுறானா, ஜிமின் இவனை என்னால் பார்த்துக்க முடியல, நீ டெய்லியும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுற, இன்றைக்கி ஒரு நாள் நீ இருந்து இவனை பார்த்துக்கிட்டா உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் என்ன ஃபீடிங் அடி பண்ண போகிறேன்? நீ தான் ஃபீடிங் பண்ண போகிறேன், நீ தான் அவனை வச்சு பார்த்துக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு லீவ், ஃபீட் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை. மற்றபடி இவன் கக்கா போனாலோ சுச்சா போனாலோ எது போனாலும் துடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நீ தான் பண்ணுற. ஃபீடிங் மட்டும்தான் நான் பண்ணுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து கையில் கொடுத்துட்டு போயிடுறா. ஸோ அவர் கொடுத்த உடனேவே அந்த பேபி என்ன பண்ணுன்னா கக்கா போயிடுது மேலே. ஸோ ஜிமினோட பிளாக் கலர் கோட் ஷீட் ஃபுல்லாகவே கக்காவாகிடுது. ஏன் நீங்கள் பாருன்னு ஏன்டி இப்பெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்க, என்னால் முடியாது. நீ தானே இதை வாஷ் பண்ணி தரணும், என் பொண்டாட்டி நீ தானே. அது என்ன காலங்காலமாக பொண்டாட்டி தானே. எங்கள் ஊர்லேயும் இதே சட்டம், உங்கள் ஊர்லேயும் இதே சட்டமா? முடியாது, நீங்களே க்ளீன் பண்ணிக்கோங்க, நீங்களே என்ன வேணால் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு எனக்கு எழுப்பாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் டோரை லாக் பண்ணிட்டு வயன் தூங்குறான். ஸோ சிரிச்சிட்டே தூங்குறான். ஸோ தூங்கும்போது அந்த சைடு திரும்பி படுத்துட்டு, இப்போ தான் நான் உனக்கு நேரில் பார்த்த மாதிரி இருக்குடா, அதுக்குள்ளே நம்மளுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே வந்துடுச்சு, ஐ லவ் யூடா புருஷா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து சொல்லிவிட்டு வயன் அப்படியே படுத்து தூங்குறா. ஸோ இவ்வளோ தான் இந்த ஒரு ஒன் ஷாட். என்னால் இதுக்கு மேலே இந்த ஒன் ஷாட்டை சுருக்க முடியல. நிறையா சீன்ஸ் இதில் நான் சேர்க்கணும்னு நினச்சேன், பட் என்னால் முடியல. ஏன்னா இது ஒன் ஷாட், பட் இவ்வளோ லென்த்தாக போகுது. ஸோ இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையான்றது எனக்கு தெரியாது, ஏன்னா அது உங்களோட விருப்பம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்கள். இது நல்லா இருக்கா இல்லையான்றதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ நமக்கு ஜேகே மாமான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ், ஒரு எஃப்எஃப் ஓடிட்டுருக்கு. ஸோ ஜூனியர் லவ் மீன்னு சொல்லிட்டு ஒரு எஃப்எஃப் ஓடிட்டுருக்கு. ஸோ ஜூனியர் லவ் மீ இன்னும் ஒரு 3 பார்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 3 பார்ட்ஸோட ஜூனியர் லவ் மீ முடிச்சிடும். அதுக்கப்புறமா ஹாஸ்டல் அலப்ரைன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஜேகே மாமா 2மே போயிட்டுருக்கோம். ஸோ நிறையா எஃப்எஃப் நம்ம சேனலில் வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அச்சுக்கு எக்ஸாம் நடக்கிறதுனால அவங்க கொஞ்ச நாளைக்கு வாய்ஸ் ஓவர் பண்ண முடியாது அவங்களால. ஸோ கொஞ்ச நாள் போகட்டும், அவங்க முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் போய்ட்டு நம்மளோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலகிராமோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டெலகிராம், சப்போஸ் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், டெலகிராமில் போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வெளில கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டான் வந்து சேரும். ஸோ லவ் யூ ஆல், பாய். ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெய்னி சீசனை என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய்.